ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா ரிவ்யூ பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கம்பெனியில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு மெயினாக வந்துட்டு குழந்தைங்க தான் அதிகமாக அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அதாவது அந்த ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து தயாரிக்கிற கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒர்க் வைஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க அந்த ப்ராஜெக்ட் மேனேஜராகவே அங்கே இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு எதுவுமே அவங்களுக்கு தப்பாக இருக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதில் எவ்வளோ பேர் வேலை பார்த்தாலும் இவங்க வந்து ரொம்பவே திறமையானவங்க அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு இந்த போஸ்டிங்கே கிடச்சிருக்கும். இவங்களுக்கு உள்ள கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் யாராவது பண்ணால் கூட தொலைஞ்சாங்க அவ்வளோதான், அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து செம்மையாக கோவம் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை திட்டிட்டு தான் இருக்காங்க, அதுவும் பயங்கரமாக திட்டுறாங்க. அவர் கொண்டு வந்த பேப்பரெல்லாம் அவர் மூஞ்சிலேயே விட்டேறாங்க, அந்த அளவுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோவாகவே இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அசிஸ்டன்ட், அதாவது நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆளாக தான் இவர் இருப்பார். அதாவது ஹீரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நல்லா வேலை பார்ப்பாரு, ஆனால் வந்து குறிப்பிட்ட டைமில் கரெக்டான டைமில் முடிக்க மாட்டார். அந்த லாஸ்ட் மினிட் இப்போ இன்னும் 1 வீக் டைம் இருக்குன்னா அந்த லாஸ்ட் டே இருக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு அந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறவர். அந்த ஹரிபரியில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவார். அந்த மாதிரி வேலையை தான் இவர் பார்த்துட்டே இருக்கிறனால ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இப்போ இவங்க கொடுத்த வேலையும் இதே மாதிரி தான் இவர் சொதப்பி இருக்காரு. உடனே அந்த பேப்பர்லாம் தூக்கி அவர் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை கண்டபடி திட்டினாலும் இவருக்கு அதெல்லாம் பெருசாவே இல்லை. ஏன்னா ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஆரம்பத்துலேருந்தே அவர் கண்ணு, அதாவது ஹீரோயினை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வேலைன்னு வந்துட்டா இவ எப்படி இருக்கா, இவ்வளோ சின்சியராக இருக்காளே, கட்டுனா இந்த மாதிரி ஒரு சின்சியரான பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவங்க பாட்டுக்கு திட்டினாலும் தூரமாக வந்து அவரோட இடத்துல வந்து உட்காந்துட்டு ஹீரோயினையும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருப்பார். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அவர் பார்ப்பாரு இவர் பண்ணுற வேலையெல்லாம். இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டே இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியாகவே திறமை வேணும்டா, அதெல்லாம் உங்ககிட்ட சுத்தமாக கிடையாது, நீ வெயிட் பண்ணு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுது, நான் எப்படி கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. ஹீரோக்கா ஒரு மாதிரி பக்கு பக்குங்குது, எங்கே இவன் போய் ஏதாவது பேசி அவன் ஓகே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாரு. இதே மாதிரி நேராக போயிட்டு ஹாய் சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஜாலியாக பேசுகிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. நைட்டு டின்னர் போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெட்டி பசங்களோட பேசுறதுக்கு எனக்கு வேலையே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை கேட்கும் போது ஹீரோக்கு அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். அப்பாடா அவனே ரிஜெக்ட் பண்ணிட்டு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இப்போ டின்னருக்கு போகிற மாதிரி ஆயிடுது. போகும்போது பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணை தான் தெரியுறா, ஆனால் ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருக்காடா, நான் போய் கூப்பிட்டே வரலன்னு அவள் சொல்லிட்டானா, நீ எல்லாம் கூப்பிட்டா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால் உன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, அவளை நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டே இருப்பாரா. அந்த ட்ரை பண்ணுறதே விட்டுருன்னு ஹீரோ டக்குன்னு சொல்வார், அவள் ஒர்க்குன்னு வந்துட்டு அவள் ரொம்ப சின்சியராக இருக்கா, ரொம்ப நல்லா வேலை பார்க்குறா, அதனால வேலை சரியாக பார்க்காதவங்க மேலே அவள் கோவப்படுறா. எனக்கு வந்து இயற்கையாகவே அதாவது என்ன சொல்கிறது, அவளோட டைப்பு, அவளோட மேனரிசம், அவளோட ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு எப்போ பிடிக்குமோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன், அவளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும், அது சரி நல்லா லவ் பண்ணப்போ அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் தான் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு நேராக அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா கதவை சாத்துற வரைக்கும் மூஞ்சி அப்படி தான் இருக்குது, கதவை சாத்தி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மூஞ்சி அப்படியே பாவமாக மாறுது, ஏன்னே தெரியல. இப்போ உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் உண்மையான கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப ரொம்ப இலகுன மனசு, ரொம்ப அப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவானவங்க. ஆனால் வேலைன்னு வந்துட்டு அவங்களால தன்னை மீறி வர்ற கோவத்தை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கும் ஹீரோனா ரொம்பவே இஷ்டம், ஹீரோவா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஐயோ இன்னைக்கும் அவனை திட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, மைண்ட் வாய்ஸில் பேசுறதா இருக்கட்டும், இல்லை அவரை நினச்சி பார்த்து பேசுறதா இருக்கட்டும், எல்லா நேரமுமே வந்து அவர்கிட்ட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லவ்விங்காக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் பார்த்து பேசும்போது மட்டும் ஏன் அவனை நான் திட்டிக்கிட்டே இருக்கேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு தலையில் அந்த பொம்மை எல்லாம் மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு டெட்டி பேரை வேற கையில் வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு அஜுஜோ இன்னைக்கு அவனை திட்டேனே, இப்படியே திட்டிக்கிட்டே இருந்தால் அவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்க. இதெல்லாம் இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறது யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃபோட்டோவை வந்து வச்சு அதை சுற்றிலும் ஃப்ளவர்லாம் வச்சு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவர்கிட்ட தான் ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களால தாங்க முடியாது, நான் எப்படி அவனை திட்டலாம், என்ன தான் நினைக்கிறதுனே எனக்கே தெரியலையே, அவன்கிட்ட போய் ஆசையாக பேசுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவனை பார்த்தாலே எனக்கு திட்ட தான் தோணுது, ஏன்னா அவன் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி, இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையாவது அவன் உருப்படியாக செஞ்சு கொடுத்துருக்கானா, அந்த டைமுக்கு கொடுத்துருக்கானா, அந்த வேலையை தான் சரியாக பார்த்துருக்கானா, இந்த மாதிரி அவன் பண்ணால் எப்படி நான் திட்டாமல் இருப்பேன், ஆனால் இப்படி நான் திட்டிகிட்டே இருந்தால் அவன் என்னை வெறுத்துருவானோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே ரொம்ப ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டெட்டி பேருக்கா உண்மையிலே உயிர் இருந்தால் அதுக்கு வலிக்கும், அந்த அளவுக்கு அதை கிள்ளி கிள்ளி பிச்சு பிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு பசங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பொண்ணுங்க யாராவது சிரித்து பேசினா அவங்கள ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப ஸ்மைல் பண்ணி சிரித்து பேசுகிறவங்கள தானே பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு ஒரு வேளை நம்மளை பிடிக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அப்புறமா தான் பக்கத்தில் ஒரு புக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க.
பார்ப்பாங்க, அந்த புக்கை எடுத்து பார்ப்பாங்க. அது என்ன புக்குன்னா, உங்களுக்கு பிடித்தவர்களை அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வது எப்படின்ற மாதிரிலாம் ஒரு புக்கை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதில் 20 வழிகள்னு இருக்கும். அதில் மொதல் வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்கள நீங்கள் புகழ்ந்து பேசுங்க, அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், அவன் என்ன பண்ணாலும் அவனை நான் புகழ்ந்து பேசுகிறேன், அதுலேயே அவனுக்கு என்ன பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்கும் வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவர் இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்களா, அந்த வேலையை முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரும் கொண்டு வந்து கொடுப்பாரா. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கன்றாவியாக இருக்கும். அவருங்க சொன்னது ஒன்று, இவர் செஞ்சு வச்சிருக்கிறது ஒன்றா இருக்கும். உடனே அவங்களுக்கு திட்ட தான் வாய் வரும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வழிகள் ஞாபகம் வந்துடும். அதாவது அந்த ஐடியா 20 ஐடியாஸில் ஃபஸ்ட் ஐடியா வந்துட்டு, இப்போ நம்ம புகழ்ந்து தான் பேசணும், திட்டக்கூடாது, இந்த மாதிரி பண்ணி வச்சா எப்படி திட்டாமல் இருக்கிறதுன்னு வேற அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை கண்டிப்பாக புகழ்ந்து தான் பேசணும்னு சொல்லிட்டு, சூப்பர், இந்த மாதிரி ஒர்க்கை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் ரொம்பவே நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் சொல்லும். ஆனால் கையை என்ன பண்ணோம்னா, அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காருல அந்த பேப்பர் அப்படியே கிளின்னு கிழிச்சு அவர் மூஞ்சிலேயே தூக்கி போட்டுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு எப்படி தோணும்னா, நல்லா இருக்குன்னு வாயில் சொல்கிறேன், ஆனால் பேப்பரெல்லாம் ஏன் கிழிச்சு போட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. குழப்பத்திலே அங்கேருந்து போயிடுறாரா. இப்போ நேராக இவங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போய் உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு போட்டு மண்டையை போட்டு பிச்சு எடுத்துக்கிறாங்க. என் மனசில் உள்ளது என் வாயிலேயே வரமாட்டேங்குது, வெளிப்படையாக சொல்லவும் எனக்கு தெரியல. ஆனால் அவனை பார்க்கும் போதெல்லாம் இப்படியே திட்டிகிட்டே இருக்கனே, தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அவனை எனக்கு இல்லாமல் போயிடுவானோ அப்படின்ற மாதிரி என்னால் கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் லவ்வையும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. உள்ளே உட்காந்துட்டு தானே வந்து சமாதானப்படுத்திக்கிறாங்க, முடியெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறாங்க. இப்போ வெளியே போகிறோம், நேராக அவங்ககிட்ட போயிட்டு சாரின்ற ஒரு வார்த்தையை கேட்டு சமாதானம் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது லஞ்ச் டைம் ஆகிடுது. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் கிளம்பி போயிட்டே இருக்காங்களா. ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு இவர் ஹீரோ எங்கன்னு தேடும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு தோணுது எப்படியாவது போய் சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு வராங்க. கிட்ட வந்தோன்னு பார்த்தோம்னா ஹீரோ வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, டக்குன்னு அந்த புளி சாதம்னா அதை பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல, புளி சாத பவுடர்லாம் வைக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சாரி கேட்குற மைண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றத விட்டு இது மாதிரி ஆரோக்கியம் இல்லாத இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பொடிங்க இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டு நீ சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி உன்னால் ஹெல்த்தியாக இருக்க முடியும்? உன்னையே இந்த மாதிரி நீ ஆரோக்கியமாக பார்த்துக்கலன்னா நீ வேலை பார்க்குற இடத்த எப்படி நீ வந்து ஒரு இதாக பார்த்துப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்ததையே விட்டுட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. சரிங்க மேடம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தோணுது, இப்போ நம்ம சாரி கேட்க தானே வந்தோம், எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அச்சோ, அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சரி ஓகே, டெய்லி வந்து இவன் வெளியிலேருந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றான், நாளைக்கு நம்மளா சமைக்கிறோம், அந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துரும், அசத்துறோம் அப்படின்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணிடுறாங்க. அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு, ஏன்னா அவங்களுக்கு சமையல் செய்ய தெரியாது அந்த அளவுக்கு, ஏதோ கொஞ்சம் தான் செய்வாங்க. இவர் ஸ்பெஷலாக கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கேடுறாங்க. அதுக்காக 12 மணிலேருந்து ஆரம்பித்து என்னமோ செய்ய முயற்சி பண்ணுறாங்க. உடம்பு ஃபுல்லாக அந்த சமையல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு அதிகமாக அவங்க மேலே தான் இருக்குது. அப்போவும் பார்த்து ஏதோ செஞ்சுட்டே இருக்காங்க. இப்படியே காலையில் 7 மணி ஆகிடுது, விடிஞ்சே போயிடுது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா அளவுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ஸ்பெஷலாக டிஷ்ஷஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. அதில் வேற பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு அதிகமாக டைம் எடுத்திருக்கு. அதாவது அவரோட நேமை வச்சு செஞ்சுருக்காங்க, அதோட ஹார்ட்டின் ஷேப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் பார்த்தா அப்படின்னா உடனே அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணிவிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படா 9 மணி ஆகும், ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், அங்கே போய் அவனை பார்க்கணும், இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆஃபீஸ் டைமும் வந்துட்டு தான் ரொம்ப சந்தோஷத்தோடு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வேலையே ஓடலை. இப்போ இவங்களோட ப்ராஜெக்டாக இவங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோவை எப்படியாவது வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்றது தெரியப்படுத்தணும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, அவங்களுக்கு ஒன்று ஹீரோக்கு ஒன்று ரெண்டு பேக்கிங்காக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஹீரோ அவர் பாட்டுக்கு பயந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது கொண்டு போனால் திட்டு விழுவான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசனையில் இருக்காரு. இவங்களா டிஃபன் பாக்ஸை பார்க்குறாங்க, ஹீரோவை பார்க்குறாங்க, டிஃபன் பாக்ஸை எப்படா 12 மணி அடிக்கும், அந்த 12 மணிக்கு தானே கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும் லஞ்ச் டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 12 மணியும் ஆயிடுது. சரி, லஞ்ச் டைமுக்கு அவன் எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எந்திரிச்சு வராங்க. இந்த தடவையாவது மனசில் உள்ளதை பேச முடியாட்டியும் நம்ம இதை கொடுத்தாலே அவனுக்கு புரிஞ்சிருவோம், ஏன்னா அவங்க ஹார்ட்டின்லாம் போட்டு வச்சிருக்காங்களா, ஓரளவு புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கிட்ட போகலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, என்னடா இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்கும்போது, இல்லடா நான் இன்னைக்கு வெளியெல்லாம் வாங்கல, நானே ஹெல்த்தியாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்னடா புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கவும், இல்லை அன்னைக்கே வந்து ஹீரோயின் வந்து சத்தம் போட்டா, அதாவது மேடம்னு சொல்லுதுன்னு அவர்கிட்ட பேசுவார், அந்த மாதிரி வந்துட்டு சத்தம் போட்டாங்க, அதனால தான் இன்னைக்கு நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கா நீ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலேயும் ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கொடுத்தா சரி வராதுல, அவன் தான் ஹெல்த்தியாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கும் போது இந்த சாப்பாடு ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த 2 டிஃபன் பாக்ஸையும் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் வச்சு அவங்களே அது 2த்தையுமே சாப்பிட்றாங்க. அதுவும் ஹீரோக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப்லாம் போட்டாங்களா, அதெல்லாம் குத்தி வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. திரும்பவும் அவங்களுக்கு டென்ஷனாக ஆகுது. இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ வேலைக்கு போகணும்ல, உடனே கீழே இறங்கி வராங்க. திரும்பவும் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே கலகலப்பாக இருக்குது. ஏன்னா அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து வேலை பார்க்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் போடும், எல்லாத்தையுமே சிரித்து சிரித்து பேசும், எல்லாருக்குமே அந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு அதோட வேலை வந்து அந்த அளவுக்கு அதை தெளிவாக செய்ய தெரியாது. வேலை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து அந்த வேலையை கறந்துக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஸ்பெஷலாகவே சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு அப்பெல்லாம் அந்த பற்றிலாம் அந்த பொண்ணை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறா, எவ்வளோ அழகாக சிரித்து சிரித்து பேசுகிறா, பொதுவாக பசங்களுக்கு சிரித்து பேசி இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகே, நம்ம இனிமேல் நாளைக்கு இந்த மாதிரி நாளையிலேருந்து நம்மளும் இந்த மாதிரி மாடலாக ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் ஆகுது. எப்போவுமே இவங்க வந்துட்டு அந்த கோட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மாடலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே ஹீரோயினையே பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல, ஏன் எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க, இந்த ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக அவன் அசந்தே போயிடுவான் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு நல்ல மேக்கப் போட்டு அந்த மாதிரி அழகாக இப்போ ஆஃபீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அழகை ஏற்றிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ தன்னை வந்து பேசுவான், பார்ப்பான், இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஹீரோ வராரு. இவங்க வந்துட்டு கிட்ட வந்து நின்னவுடனே, மேடம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, எப்போவும் நீங்கள் அந்த மாதிரி தானே வருவீங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லாவே இல்லைன்னு வேற இவர் வேற சும்மா எல்லாம் போய் சொல்லி விட்டுறாரு. அவங்களுக்கா இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இல்லைன்னு சொன்னோன்னா சமக்கம் வந்துடுது. வேலைக்கு வந்தீங்கன்னா வேலையை மட்டும் பார்க்கணும், இந்த மாதிரி என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படி இப்படின்னு திரும்பவும் கத்த ஆரம்பிச்சுறாங்க. சாரின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. எல்லாரும் முன்னாடி ஹீரோ திரும்பவும் திட்டு வாங்கிட்டாரா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காருல, அவர் வந்து திரும்பவும் சொல்வார், உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, அவளுக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கல, திரும்ப திரும்ப நீ ஏன் அவகிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லை இந்த ஆஃபீஸ்க்கு நான் வேலைக்கு வந்த புதுசில் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது நானே அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கேன், ஏன் டெய்லி வந்து இந்த மாதிரி கோட் ஷூட் மாதிரி இதே மாதிரி போட்டு வரீங்க, மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு ப்ரொஃபஷனலாக வேலை பார்க்கும்போது அதுக்கு ட்ரெஸ் கோடு ஒன்று இருக்குது, அப்படி தான் வந்து நம்ம அதை போடணும், இந்த மாதிரிலாம் மாடல் ட்ரெஸ் போடுறதுக்கு எனக்கு தெரியாமல் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி கேட்டேன், இன்றைக்கி என்னமோ இப்படி கோவத்தில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னதான் ஹீரோவை திட்டினாலும் தனியாக எந்திரிச்சு போய் யாரும் இல்லாத இடமா நினைக்கிறாங்க. அங்கே போயிட்டு கதறி கதறி அலறாங்க. அப்போ இந்த ட்ரெஸ்ஸில் நான் அழகா இல்லையா, அவன் கண்ணுக்கு என்ன பிடிக்கலையா, அப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு மாதிரி நான் நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி தன்னை தானே அவங்க அப்படி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு திரும்பவும் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த மீட்டிங்கோட ஹெட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், அது வந்து மார்க்கெட்டில் நல்ல சேல்ஸ் ஆகணும். அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட் பற்றி யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரினா ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லவும், ஹீரோனுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க தான் ஒரு சின்ன வேலைனால இல்லைனா என்னையா இருப்பாங்களே, அதனால் இப்போ இந்த ப்ராஜெக்டை இப்போவும் நம்ம தான் சக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவும் பகலும் தூங்காமல் வேலை பார்க்குறாங்க. இப்போ அவருங்க இந்த ப்ராஜெக்டுக்காக கொடுத்த டைம் வந்து ஒரு வாரம் கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சுத்தமாக தூங்க மாட்டாங்க. அவங்க கவனம் ஃபுல்லாக வேலையில் தான் வந்துடும். ஸோ அந்த வேலையை ரொம்ப மும்முரமாக பார்த்துட்டே இருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மெனக்கிட்டு இருப்பாரு, நிறைய முயற்சியும் எடுத்துகிட்டு இருப்பாரு. ஒரு வாரம் முடிஞ்சிருது. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் டைப் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடறாங்க. அப்பாடா நான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, நாளைக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அந்த மீட்டிங்கில், அப்போ நம்ம எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கம்ப்யூட்டரை வந்து அந்த சிஸ்டம் இருக்குல்ல அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அவங்களும் ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க. அது யார் அப்படின்னா, அந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படின்னா வந்துட்டு, அதால் வேலை செஞ்சு முன்னுக்கு வர முடியல, ஆனால் இப்போ ஹீரோயின் தான் இன்னும் டாப்பில் போயிட்டே இருக்கா. இப்படியே விட்டோன்னா அவள் இன்னும் கொஞ்சம் டாப்பில் போயிட்டே இருந்தால் சரி வராது, அவள் இடத்துக்கு நம்ம வரணும், இல்லை அவளை விட முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம உழைக்கணும், அதை நம்மளால் செய்ய முடியாது, அவளோட உழைப்பை கெடுத்து விடலாம்ல, அது செய்ய முடியும்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போனதோட நைட் டைமில் அவங்களுக்கே தெரியாமல் வந்து அவங்க செஞ்சு வச்சுக்க ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை டெலிட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு இப்போ கிளம்பியிருப்பாங்க. இப்போ மறுநாள் ஆகுது. இப்போ ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் செஞ்சதை தேடுறாங்க, கிடைக்கல, அது டெலிட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியுது. இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அந்த மாடல் பொண்ணு, அந்த எரும மாடு வந்து இதை டெலிட் பண்ணிச்சு தவிர்த்து அது வந்துட்டு எல்லாமே போய் பேக்கப்பில் ஸ்டோரேஜ் ஆகும்ல, அதை வந்து பண்ணிக்கலாம்ல, ரீசைக்கிள் பைனில் தான் இருக்கும்ல, அதெல்லாம் டெலிட் பண்ணாமல் விட்டுருது. இது வந்து ஹீரோயினுக்கு இந்த ஐடியா வந்துடுது. வந்துடும் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் அந்த பென்ட்ரைவும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை கரெக்டாக அதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதையும் அந்த பொண்ணு நோட் பண்ணிடுது. டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா, இது இப்படியே விட்டுறக்கூடாது, இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணுது, அது உழைக்கிறதுக்கு கஷ்டப்படுதோ இல்லையே, இதை கெடுக்கிறதுக்கு நிறையவே கஷ்டப்படுது. உடனே காஃபி வேணுமான்னு சொல்லிட்டு எப்பவும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வேலைங்களுக்காக என்ன பண்ணுது, காஃபி எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட வருவோம். இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, இந்த மாதிரி டெலிட் ஆன உடனே ஒரு பயத்தில் வந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவங்க காஃபி அவங்க கையில் கொடுக்கறது பதிலாக அந்த பென்ட்ரைவில் அப்படியே தவறி ஊற்றி விட்ற மாதிரி ஊற்றி விட்ருவாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இன்னும் அரை மணி நேரத்தில் போய் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம சப்மிட் பண்ணணும், அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ எப்படி நான்
பென்ட்ரைவுக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்போ எதுவுமே புரியல. ஹீரோன் டென்ஷன் ஆகிறத ஹீரோ பார்த்துறாரு. அவரால் தாங்க முடியல. வேகமாக இப்போ ஹீரோன் கிட்ட ஓடி வராது. நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு வேலை பார்க்குறீங்களா, உங்களை ஒரு இம்ப்ரெஷன் தான் எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டு சூப்பராக அந்த ப்ராஜெக்ட்டுக்காக சில ஐடியாஸ்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கேன், இதை நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஹீரோனுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவனாவது நம்மளை புரிஞ்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி பார்ப்பாங்களா. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவர் சொதப்பி வைக்கிறதா சொதப்பி வச்சிருப்பாரு. இவங்களுக்கு செம்ம கோவம் வரும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேப்பர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா, எதுக்கு தெரியுமா, இந்த கொட்டி இருக்குல்ல அந்த காஃபி, இதை துடைக்கிறதுக்கு தான், இதை துடைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி தூக்கி தூக்கி எறிவாங்க. ஹீரோக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவார். அதுக்கப்புறம் திரும்பவும் அங்கேருந்து அவர் போயிடுவார். இப்போ இவங்களுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது, இதுக்குள்ளே ஏதாவது பண்ணி ஆகணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க டைப் பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஹீரோ கொண்டு வந்து கொடுத்தாருல அந்த பேப்பரில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதை அவர் மொக்கையாக பண்ணி வச்சிருப்பாரு. அதை ஒரு ஐடியாவாக எடுத்து ஹீரோயின் சூப்பராக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதான் இப்போ 20 நிமிஷத்துக்குள்ளே அவங்க சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. திரும்ப மீட்டிங்குள்ளே போயிடலாம் வேகமாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, அது என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, எப்படியே இவ போயிட்டு நல்லா திட்டு வாங்க போறா, அதை நம்ம ஒட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை ஓரமாக நின்று இவளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. உள்ள போன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே விளாசி தள்ளிடுவாங்க. இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வழக்கம் போல நீ தாமா இந்த தடவையும் பெஸ்ட்டாகவே கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எப்பவும் கிடைக்கிற பாராட்டை விட இந்த தடவை எக்ஸ்ட்ராவே கிடைச்சிரும். ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ அப்போ இந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, என்னடா இது என்னமோ நடக்கும்னு பார்த்தா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அதோட ஹீரோயின் இப்போ வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவன் கொடுத்த அந்த ஐடியாவில் தான் நம்மளுக்கு அந்த க்ளூ கிடச்சிது, அதை வச்சு தான் நம்ம இதை பண்ணணும், கண்டிப்பாக அவனுக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருவாங்க. ஹீரோவையும் பார்ப்பாங்க. தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைக்கும் போது அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கொடுத்தில மொக்க ப்ராஜெக்டா, அதில் தான் இப்போ எனக்கு நல்ல பேரே கிடச்சிது போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவருக்கு இப்போ ரொம்ப என்னன்னே தெரியாது. இப்போ மொக்க ப்ராஜெக்ட்னு சொல்கிறா, எனக்கு வந்து நல்லது நடந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறா, புகழ்றாளா திட்டுறாளா அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஹீரோ வந்து கன்ஃபியூஸாகவே இருப்பார். அப்புறம் வந்து திரும்ப வந்து வருத்தப்படுறாங்க. என்னடா இது திரும்பவும் அவனை திட்டிட்டு தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். இப்போ வீக்கெண்டு வருமா, அந்த வீக்கெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ் வருவாங்க. அப்படியே எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. சிஸ்டம் இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எட்டி பார்ப்பாங்க. யாரை பார்க்குறாங்கன்னா ஹீரோ தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வீக்கெண்டில் வந்து ஹீரோ வந்துட்டு அவருக்கு ஹோம் டவுன் இருக்கும்ல, அங்கே போயிட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஸ்பெஷல் சாக்லேட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இங்கே ஆஃபீஸில் உள்ளவங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோயின் எதுக்கு எட்டி பார்க்குறாங்கன்னா, எப்போ நம்ம டேபிளுக்கு வருவான், எப்போ நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க நினச்சது போலவே வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு அவங்க டேபிள் கிட்ட வந்துடுவார். வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இவங்க முகமே மாறிடும். என்னது சாக்லேட்டா, அங்கே வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி திமிராவே சொல்லிடுவாங்க. ஹீரோவுக்கு இது பழக்கமான விஷயம் தானே, அவரும் வச்சுட்டு வந்துடுவார். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறேனே தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் போனவொன்னே அந்த சாக்லேட் எடுத்துட்டு கையில் வச்சுப்பாங்க. இதை நான் எனக்கு எவ்வளோ பொக்கிஷமான விஷயம், அவன் எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்துருக்கேன், இந்த சாக்லேட்டை நான் சாப்பிடவே மாட்டேன், இதை தலானி கடையில் வச்சு படுத்துப்பேன், அப்போ தான் அழகழகான கனவுலாம் வரும், அதில் நானும் அவனும் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் என்ன கேட்பாருன்னா, என்னடா ஊருக்குலாம் போயிருக்க, தனியாக போனியா உன் கேர்ள் ஃப்ரெண்டோட போனியா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஹீரோ இதுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே ஹீரோயின் எந்திரிச்சு நின்றுவாங்க. எது கேர்ள் ஃப்ரெண்டோட போனியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவாங்க. கத்தோன்னா ஆஃபீஸே திரும்பி ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்ச உடனே தான் இவங்களுக்கு புரியும், நம்ம இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிப்பாங்க. எது கேர்ள் ஃப்ரெண்டோட போறியா, கேர்ள் ஃப்ரெண்டோட ஊருக்கு போகிறதுக்குலாம் உனக்கு டைம் இருக்குது, இங்கே ஆஃபீஸில் உருப்படியாக ஒரு வேலை பார்க்கறது மட்டும் உன்னால் முடியாதா அப்படின்ற மாதிரி எப்பவும் திட்டுற மாதிரி சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, நான் வந்துட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் எந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட நான் எங்கேயும் போகலை, எங்கள் அம்மாவை பார்க்க தான் போயிருந்தேன் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமும் வருது. என்னை மட்டும் எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ, என்னை மட்டும் கூட்டிகிட்டு எங்கே வேணால் போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்கல்ல, இதை வந்துட்டு அந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, அதை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கும். ஹீரோ அங்கே போயிடுறாரா. திரும்பவும் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை எட்டி பார்க்குறதே வேலையாக வச்சுக்கிறாங்க. அதுவும் அவர் பார்க்காத நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க. இவங்கள தான் ஆரம்பத்துலேருந்தே அந்த மாடல் பொண்ணு நோட் பண்ணிகிட்டே இருக்கா. யாரை அவள் எட்டி பார்க்குறா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்வை நேராக ஹீரோ கிட்ட விழுறத பார்க்குறாங்க. ஓ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, இரு நான் இதை முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேணும்னு ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன பண்ணுற வேலை பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சும்மா போய் வாண்டடாக போய் இப்படியே வளைஞ்சு பேசுவாங்களா, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இவர்கிட்ட பேசுகிறத பார்க்கும்போது ஹீரோயின் கூட பத்திக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். அவங்க ஹீரோயினே நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னோன்னே, நான் ஒன்றும் பர்சனலாக அந்த மாதிரிலாம் கூப்பிடல, ஆஃபீஸ் விஷயமா சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு, அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. போகுமா, வரமாட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே அவர் இப்படி சொல்லிடுறாரா. உடனே ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாகுது. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோன் அப்படியே இவங்களை போட்டு ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. அப்போ அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, உனக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணு இருக்கா, இதையே சாக்கா வச்சு உங்ககிட்ட முழுசாக அவனை பிரிக்கிறனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி நினச்சிக்கிறாங்க. இப்போ ஈவினிங்கும் ஆகுது. இப்போ ஹீரோ வந்து அவங்க சொன்ன மாதிரி அவர் வராட்டி இவங்களா வெயிட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போயிட்டாரா. இப்போ அவங்க மைண்டு ஃபுல்லாக
ஃபுல்லாக எப்படி தெரியுமா இருக்குது, எப்படியாவது ஹீரோ வந்துட்டு இப்போ நார்மலாக இருந்தானா அவனை வந்து நம்மளுக்கு சும்மா நார்மலாக தானே அவன் நம்மகிட்ட பேசுகிறான், ஒரு இதாக பேச மாட்டேங்கிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவனை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கணும். அப்படி ட்ரிங்க் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே அவன்கிட்ட அவனை நம்ம கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் நம்ம வலையில் விழுந்துருவான். அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு பெரிய பிளானே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வந்து வேண்டாம், அந்த ஆஃபீஸ் விஷயமா பேசணும்னு சொன்னீங்களா அதை மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பார் இவர். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படியே போனால் சரி வராது, வேறு ஏதாவது பண்ணணுமோ, சரி ஓகே சென்டிமெண்ட்டாக மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த பிளான் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரை வச்சுட்டு யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அது யார், நம்ம ஹீரோயின் தான். எங்கே சொன்னாங்களோ கரெக்டாக அங்கே வந்து பின்னாடி பக்கமாக மறைஞ்சு உட்காந்துட்டு இவன் என்ன பண்ணுறான் நோட்டை விடுறதுக்காகவே பின்னாடியே உட்காந்துருப்பாங்க. அதுக்காக இவங்க இப்போ சென்டிமெண்ட்டாக எல்லாம் பண்ணலாம் நினச்சாங்களா, அதுக்காக ஃபஸ்ட்டு அழுவ ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அவன் என்னன்னு கேட்கும் போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடறாங்களா. ஒன்று ஹீரோக்கு ஒரு மாதிரி அது என்னங்க ஆச்சு, இங்கே வந்து அலறீங்களே, யாராவது என்ன தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று, உங்களெல்லாம் தப்பாக நிற்க ஒன்றும் இல்லை, நான் என் கஷ்டத்தை என்னன்னு சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புவாங்களா. பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை அந்த ஹீரோயின் இருக்கால்ல அவள் பேரை சொல்லுவாங்க, அவள் வந்துட்டு என்னை எப்படிலாம் நினைக்கிறா தெரியுமான்னு. அவங்க ஏன் உங்களை அப்படி நினைக்க போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் செய்ய கொடுத்துருந்தால அந்த பென் ட்ரைவில் வந்துட்டு நான் டீயை ஊற்றிட்டேன்ல, அதனால அவள் என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கா தெரியுமா, என்கிட்ட கண்டபடி பேசிடுவாளோ அப்படி இப்படின்னு, மற்ற நேரத்தில் என்னை பழி வாங்கிடுவாளோ எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வார்னா, நினைக்கிற மாதிரி ஹீரோயின் அவங்க கிடையாது, அந்த மேடமை பொறுத்த வரைக்கும் வேலைன்னு வந்துட்டு அவங்க ரொம்ப சின்சியராக தான் இருப்பாங்க, மற்றபடி அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு பழி வாங்குற அளவுக்கெல்லாம் அவங்க அந்த அளவுக்கு மோசமானவங்களாம் கிடையாது, நீங்கள் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இவங்களுக்கு இதை கேட்டோன்னு செம்மையாக வெறியேறிட்டு இருக்கும், நீ அவளை பற்றி இந்த அளவுக்கு நல்ல அபிப்பிராயமாக நினச்சி வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. இப்போ யோசிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் நினச்சிட்டே இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்லிட்டு வரனா, சரி ஓகேங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு, வேறு ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்பாரு. அவங்க சொல்ல வரதுக்குள்ளே சரி சரி பரவாயில்லைங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, எனக்கும் டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன், நான் சாப்பிட்டதுக்கு நான் பில் பே பண்ணிடுறேன், நீங்கள் சாப்பிட்டதுக்கு நீங்கள் பில் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு. இவங்களுக்கா ஒரு மாதிரி ஆறுது, நான் இவ்வளோ அழகான பொண்ணு என் கூட வந்துட்டு இவன் இந்த மாதிரி பேசிட்டு போகிறான்னா அப்போ அவனுக்கு வந்துட்டு அழகாக இருக்கிறத இப்படி பண்ணிட்டு போகிறான், அப்போ அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிப்பாங்க. இப்போ அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ இங்கே ஹீரோயின் உட்காந்துருக்கிறதா யாரும் கவனிக்கல. இப்போ ஹீரோயினுக்கு அந்த பேப்பரை மூடிட்டு தானே இருக்காங்க, கண்ணிலேருந்து தனியாக கொட்டுது. இவனை நம்ம எவ்வளோ திட்டுறோம், ஆனால் நம்ம பேரில் அவன் எவ்வளோ நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கான், பர்சனல் வேறு அதாவது ஆஃபீஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக பிரித்து வச்சு பார்க்குறானே, ஆனால் அவன் மேலே எனக்கு பர்சனலாக ஃபீலிங் இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியலையே, இவ்வளோ நல்லவனை நான் எப்படி தான் நான் எப்படி ஓப்பனாக சொல்லி கரெக்ட் பண்ண போகிறேன்னா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வழக்கம் போல் தூக்கமே வர மாட்டேங்குது. மறுநாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க, அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே வேறு ஏதாவது செஞ்சு அவனை வந்து மடக்கி போட்டுருவாளோ அப்படின்ற மாதிரி அவளை சுற்றி அவள் பண்ணுறதெல்லாம் இவங்க இப்போ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தனியாக வந்துட்டு இது யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே வழி தான் இருக்குது, என்னன்னா ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல அவரை கூப்பிட்டு வச்சு பேசுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா என்னது, அதாவது ஹீரோ வந்துட்டு இப்போ அடிக்கடி வந்துட்டு அந்த பொண்ணு, அதாவது அந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு கூட வெளியே போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒன்று இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரா. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் பர்சனலாக அவர் எங்கே போகிறாங்க வராங்க அதை பற்றி கேட்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் எனக்கு ஆர்வம் கிடையாது. ஏற்கனவே அவர் ஆஃபீஸ் வேலையெல்லாம் சரியாக பார்க்கறது இல்லை, இதில் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாருன்னா சரியாக இருக்காது, அதை பற்றி எதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசவும் இவர் என்ன நினச்சிப்பாருன்னா, அவங்களுக்கு வந்து தான் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல இருக்குது, அதனால் ஏற்கனவே இவர் போயிட்டு நம்ம டின்னர் போகலாமா அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாருல, அதுதான் அதை மனசில் வச்சுக்கிட்டு நேரடியாக பேசினா நான் ஏதாவது நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி விசாரிக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவர் அவரோட இதெல்லாம் அப்படியே காட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்தாவா அவர் பேசுவார்ல அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி இங்கே பேசினா சரி வராது, ஈவினிங் மேலே நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே கூட டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினுக்கும் சரின்னு படுது. இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் சரியான ப்ளே பாய் ஆகிடுச்சு, அவனை வந்துட்டு இப்போ ஹீரோயின் மாட்டிக்கிட்டானா சரியாக இருக்காது, அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்காரு. இப்போ பேசுறது போலவே இவங்க ரெண்டு பேரும் அவர் சொன்ன இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்களா, ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசினா ஹீரோயின் பேசும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இப்போ புதுசாக இந்த செயின் வாங்கியிருக்கேன், புதுசாக கார் கூட வாங்கிட்டேன், அடுத்த வாரம் நான் வந்து டைமண்ட் ரிங்லாம் வாங்க போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. அதாவது அவரை பற்றியே ரொம்ப பந்தாவாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்கார்ல அவரை சொல்லியே பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்பாங்க. திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்தவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட பார்க்காம, நீ வா, நீ ஏன் கூட தானே சேர்ந்து இன்னைக்கு டின்னருக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ இதுக்கு நீ மேடம் கூட வந்த, வான்னு கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, சரியில்லை, அதாவது ஹீரோ வந்துட்டு ஹீரோனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் ஹீரோ வந்து லவ் பண்ணுறான், ஆனால் ஹீரோயின் வந்து தன்னை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த பொறாமையில தான் இப்போ நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உனக்கெல்லாம் இது பண்ண மாட்டா, நான் வந்துட்டு நான் அவ கூட தான் பேசிகிட்டு இருக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, டக்குன்னு அவளை நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை நான் கண்டிப்பாக விட்டு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்களா அவங்க இதை கேட்டுட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. இதுக்குன்னா அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான்னா
ஒருவேளை அந்த மாடல் பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கான்னா அப்போ இவன் வந்து அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கானா, அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டேன்னா அவள் வந்து இன்னும் இவனுக்கு ஓகே சொல்லலை போல இருக்கு. அவங்க இவனை ஓகே, அதாவது ஃப்ரெண்டை ஓகே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு போல இருக்கு. அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னும் இவன் வந்து ஹீரோ இன்னும் யாருக்கும் ஓகே சொல்லலை, எப்படியாவது எனக்கு ஓகே சொல்லிடுவான், எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தோம்னா அங்கே இருந்து அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் வராரு. இப்போ நீங்களும் உங்களை அவரும் பேசிட்டு இருந்தீங்களா, அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது நான் என் லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க யோசிப்பாங்க. அப்போ எல்லாருமே நானும் அவரும் இந்த இடத்துக்கு வந்தாலும் என்ன இது லவ்வர்ஸ் வர இடமா வேற இருக்கும், அதுவே அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரும் நம்மள அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா இப்போ ஹீரோ வந்தானே அவனும் அதை தானே நினைச்சிருப்பான். லவ் பண்ண நினைச்சா அப்போ திரும்ப அவன் என்ன வந்து வேணான்னு சொல்லிடுவானா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கவலைப்பட ஆரம்பிச்சாராங்க. இப்போ ஹீரோன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்தணும், ஹீரோ கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ நினைச்சுக்கிறாங்க. மறுநாள் ஆகுது. இப்போ எல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வார்னா, நான் லஞ்ச் போகிறேன், யாராவது என் கூட லஞ்சுக்கு வர ஆசைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு. யாருமே வரன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு நீ வரேன்னு கேட்கும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இதை ஹீரோயின் வந்து கவனிச்சிடுறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களா, ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன்கிட்ட பேசன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின்ட்ட வந்து நான் அவங்க கேட்கறதுக்குள்ளே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இப்போ வந்து இவன் போகிற இடத்துக்குலாம் அவளும் வரேன்னு சொல்கிறா, ஒருவேளை அவளுக்கு நம்மளை விட ஃப்ரெண்டை தான் அவளுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் வேற அதிர்ச்சி ஆயிடுவாரு. இப்போ 3 பேருமா கிளம்பி நடந்து போயிட்டே இருக்காங்களா. இந்த டைம்ல வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரவும் அவர் பேசுறதுக்காக தனியா போறாரு. ஏன்னா அவர் தான் ப்ளே பாய் ஆச்சு, தனியா ஒதுங்கிட்டு இருக்காரு, ஹீரோனுக்கு தெரியாம பேசிட்டு வந்துருவோன்னு. இந்த டைமை பயன்படுத்தி ஹீரோனும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் வரான்னு சொல்லிட்டு தானே இவ கூட வந்தா, இப்போ அவன் வேற தனியா அங்கே போயிட்டான் அப்படின்னா இப்போ என் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வாய் விட்டே கேட்டுறாரு. நீங்க வேற ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பீங்க, இப்போ அவன் அங்கே இல்லைன்ற அதனால உங்களுக்கு இதா இருக்கா, என் கூட உட்காந்து சாப்பிட்றது உங்களுக்கு எதாவது கஷ்டமா இருக்கான்ற மாதிரிலாம் கேட்பாரு. இவங்களுக்கா செம்ம டென்ஷன் ஆகும். நீ பேசுறதெல்லாம் நான் வெறியேற்றுற மாதிரி தானே பேசிட்டே திரியிற, நான் இதுதான் என்னோட வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டு சந்தோஷமான நாள், உன் கூட இப்படி நான் வெளியே வந்து சாப்பிட்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, உனக்கு அது புரியாதான்ற மாதிரி மனசுக்குள்ளதான் பேசிக்கிறாங்களே தவிர வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் எதுவுமே பதில் பேச மாட்டாங்க. இதுக்கு வேற ஆமா இல்லைன்னு கூட அவங்க சொல்லல. இப்ப ஹீரோ திரும்பவும் கேட்கிறாரு, உங்களுக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா, என்னடா முட்டா பையில உன்னதாண்டா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதையும் மனசுக்குள்ளதான் சொல்றாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள பேசி பேசிதான் பழக்கம், வெளியே வார்த்தை வர மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு, நீங்க ரொம்ப ஒர்க்கெல்லாம் ரொம்ப டெடிகேட்டிவா இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கால தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு, ஆமா எனக்கு ஒர்க்குன்னு வந்துட்டு அதை சின்சியராக பார்க்குறவங்கள தான் எனக்கு பிடிக்குன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. உடனே இப்போ ஹீரோ என்ன நினச்சிக்கிறாருன்னா, அப்போ அந்த ப்ளே பாய் இருக்கான்ல ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு என்னதான் இப்படி இருந்தாலும் வேலை விஷயத்தில் அவனும் ஓரளவு நல்லா தானே பார்ப்பான், ஒரு வேலை அவனை பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி இவரும் தனக்கு தானே நினச்சிப்பாரு. இந்த ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கியூட்டா வேலை இல்லை ரொம்ப சின்சியராக இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கியூட்டா வேலையில் சின்சியரானா அப்போ அந்த மாடல் பொண்ணை தான் சொல்கிறானா, அவள் தான் ரொம்ப க்யூட்டாக அலைஞ்சிட்டு இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க ஒருவேளை அவளை பிடிக்குமோன்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுறாங்க. ஹீரோ நினச்சிக்கிறாங்க எப்போவுமே ஹீரோட சிந்தனையில் நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் ப்ரே பண்ணுறாரு, எப்போவுமே ஹீரோனோட சிந்தனையில் நான் மட்டும் தான் இருக்கணும்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் வெளிப்படையே 2 பேருமே சொல்லிக்கல. அதோட இது முடிஞ்சிடுது. 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. க்யூட்டான பொண்ணு தான் பிடிக்கும்னு சொன்னானே, நான் க்யூட்டா இல்லையா, அப்போ க்யூட்டா அவ தான் இருக்காளா, அப்போ நான் க்யூட்டா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு வந்தவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க, க்யூட்டாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த ரெட்டை ஜடை போட்டுட்டு குதிரைவால் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, எல்லாத்தையும் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. அவங்க தலையை இந்த மாதிரி வர்றது அந்த மாதிரி வர்றதுன்னு, ஆனால் எதுவுமே செட் ஆகலை. இதெல்லாம் நல்லாவே இல்லை, இதாக க்யூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைனில் தேட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்துட்டு நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு இப்படியும் அப்படியே சைடு வாங்கிக்கிட்டு செல்ஃபிலாம் எடுத்து போட்டிருக்காங்க. க்யூட்டாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்களா, இதை பண்ணி பார்ப்போம் கேவலமாலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தனக்கு தானே நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வேற இப்போ வேற மாதிரி அவங்க தலையை ஹேர் ஸ்டைல் பண்ணுறன்ற பேரில் இஷ்டத்துக்கும் பண்ணி வச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த நேரம் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இவங்களை மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. என்னடி ஆச்சு உனக்குன்னா, ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க மூஞ்சி வரைக்கும் தெரியிற மாதிரி மற்ற எல்லாத்தையும் மூடி வச்சுப்பாங்க. நீ யாரையாவது லவ் பண்ணுறியா, இந்த கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வெளிப்படையாகவே கேட்டுருவாங்க. டக்குன்னு அவங்க வந்துட்டு எப்படி நீ சரியாக கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் உன் முகக்கட்டையை பார்த்தாலே தெரியுது, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, உனக்கு 30 வயசு ஆகிட்டு இருக்கு, இந்த டைமில் நீ ரெட்டை சட்டை குதிரைவாளி இதெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. நீ எப்படி இருக்கியோ அதையே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பையன் இருந்தால் மட்டும் தான் உன் லைஃப் நல்லா இருக்கும், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோ இருக்கார்ல, அவர் வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, 2 பேர்கிட்டயுமே போய் கேட்குறாரு, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி பசங்களம்மா பிடிக்கும்னு சொல்லும் போது டக்குன்னு தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, நீ உனக்கு யாரடா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு, அதான் நீ பண்ணுறதை பார்த்தா பேசுகிறத பார்த்தாலே நல்லா தெரியுதே, நீ எப்படி இருக்கியோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தானா அவள் தான் உன்னை நேசிப்பா, அந்த மாதிரி பொண்ணாக இருந்தால் மட்டும் நீ ஓகே சொல்லு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி வந்து அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த பொண்ணு இருக்கல மாடலிங் பொண்ணு, அது என்ன நினைக்கிதுன்னா, எப்படியாவது ஹீரோவை நம்ம வலையில விழ வைக்கணும், நம்மளை லவ் பண்ண வைக்கணும், அது மூலியமா மட்டும்தான் ஹீரோனை நம்ம பழி வாங்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, டக்குன்னு நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு,
இந்த தடவையாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குது. அதனால ஹீரோக்கு வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்கேன், 2 பேரும் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் டக்குன்னு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கள் அம்மா கூடயும் என் தங்கச்சி கூடயும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாரு. இவங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. நான் எவ்வளோ அழகான பொண்ணு, நான் டின்னருக்கு யாரும் கூப்பிட மாட்டாளா, வரமாட்டோமா அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க, நான் வாய் திறந்து கூப்பிட்றேன், அவன் என்ன வந்து இது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். ரொம்ப வெறி ஏறி அமைதியாக இருக்காங்க. இப்போ அடுத்த பிளான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே ஹீரோன் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து அதாவது இந்த ஆன்லைன்லலாம் சில ஆப் அதுலலாம் வேறு எதுலலாம் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அவரோட ஐடியை வச்சு தேடி பார்க்குறாங்க. அதில் 1-2 அவர் இருக்காரா, சரின்னு போயிட்டு அவரோட ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓ அவனுக்கு இதான் பிடிக்குமா அதான் பிடிக்குமான்னு ஃபுல்லாகவே அவர் சாப்பிட்ட சாப்பாடு, அந்த மாதிரி கேக் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம் அதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளே நம்ம கையால் ஒரு கேக்கை செஞ்சிட வேண்டியதான். ஆமாம் நாளைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு February 14 அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேவா, அப்படின்னா அவனுக்கு ஏதாவது செஞ்சு அசத்தணுமே, திரும்பவும் நம்ம சமையல் திறமையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிச்சனுக்கு ஓடுவாங்க. இன்னைக்கு விடிய விடிய முழிச்சிருந்தாவது சூப்பராக ஒரு கேக்கை பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துடணும். அதுவும் ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணணும். அதில் நிறைய லவ் கொட்டணும்னா என்ன பண்ணணும், நிறைய ஸ்வீட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இனிப்பான விஷயங்கள் எல்லாம் அப்படி தானே செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இருக்கிற சர்க்கரை எல்லாம் அள்ளி போட்டு ஒரு கேக்கை செஞ்சுருவாங்க. அது ஹார்ட்டின் ஷேப்பில் செஞ்சே முடிச்சிருவாங்க. அவ்வளோதான். அதோட என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அவன் ஆசையாக சாப்பிடுவான், அவனுக்கு அங்கங்கே ஒட்டி இருந்தால் கூட அதை நானே தொடச்சி விட்டுருவேன். அதை மாதிரி நாங்கள் ரொமான்ஸ் பண்ணி போன்ற மாதிரிலாம் கனவெல்லாம் கண்டுட்டு இப்போ மறுநாள் அந்த கேக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த கேக் பாக்ஸை வச்சுட்டு போய் கொடுக்க வேண்டியதுன்னு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேவா, ஸோ எல்லாருக்கும் வந்து சாக்லேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்குது. ஏன்னா என் மேலே நீங்கள் எல்லாரும் ரொம்ப லவ்வாக இருக்கீங்க, ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டே இருக்கு. சும்மாவே எல்லாருக்கிட்டையும் ஸ்கோர் பண்ணுவா, இப்போ ரொம்பவே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வெறி ஏறிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோக்கு கொடுக்குறாலாம், நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க நினச்சது போலவே வேணும்னே இந்த மாடல் பொண்ணு என்ன பண்ணு, ஹீரோக்காக பெரிய சாக்லேட்டை கொண்டு வந்து ஸ்பெஷலாக கொடுத்துட்டு அவர் காதில் ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரிலாம் பேசுது. அவர் அதை கண்டுக்க மாட்டார். இவங்களுக்காக பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்குது. அவெல்லாம் ஈஸியாக வந்து ஒரு சாக்லேட்டை கொடுக்குறா, ஒரு கேக்கு செஞ்சு வச்சுட்டு அதை போய் என்னால் கொடுக்க முடியல, இவ்வளோ பதட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் வேலை நடக்காது, இதை போய் உடனே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு இந்த கேக் பாக்ஸை தூக்கிட்டு இப்படி மெதுவாக நடந்து வந்துட்டே இருப்பாங்களா. அந்த ஃப்ரெண்டு இருக்கார்ல, ஹீரோட ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுவார்னா ஹீரோயின் கிட்ட வந்துருவார். எனக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்கு, ஏன்னா அவரோட மைண்டில் ஃபுல்லாக இவங்க அவரை லவ் பண்ணுறாங்களான்னு நினச்சிட்டு இருக்கார்ல, எனக்காக தானே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன், கூட அந்த பாக்ஸ்ன்னு சொல்லும் போது இது உனக்கு இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. இல்லை குடு, எனக்கு தெரியும் என்ன சர்ப்ரைஸ் பண்ண தான் நீ பண்ணுற, குடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கொடுக்கவே மாட்டாங்க. ஹீரோட பேரில் சொல்லலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பாக்ஸே பிடுங்கிடுவார். உடனே இவங்களுக்கு எதுவும் சொல்லவே முடியாது. அந்த டைம் வந்துட்டு அந்த மாடர்ன் பொண்ணு பாத்திரம் இவன் மட்டும் ஹீரோயின் பேரோட அதாவது ஹீரோட பேரை சொல்லிட்டா அப்படின்னா வந்துட்டு இது இவங்க 2 பேரும் அப்போ சேர்றதுக்கான வாய்ப்பாக கூட அது இருந்துரும். அதை சொல்லவே விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த கேக் பாக்ஸை போய் நம்ம ஏதாவது பண்ணி நம்ம அதை கலைச்சி விட்டுணும்னு சொல்லிட்டு வேகமாக அதை தட்டி விடுறதுக்காக வருவாங்களா. அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள தடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அவங்கள தடுக்கிறன்ற பேரில் 2 பேரும் ஒன்றா போய் விழுந்து 2 பேரும் மேலே கையை போட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துரும். இதை பார்த்தனுக்கு ஹீரோயினுக்காக தூக்கி வாரி போடுறான். அட பாவி, அவன் வந்து தட்டி விட வந்தாலோ தடுமாறி விழுந்தாலோ அதுக்குள்ளே போய் அவளை போய் இப்படி போய் கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்கிறியாடா, அவள் விழுறதுக்குள்ளே போய் தாங்கி பிடிக்கிறியாடா, உனக்கு என்ன அவ்வளோதான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியாக காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டு அந்த பாக்ஸில் அப்படி என்ன தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து இப்போ புதுசாக நம்ம நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதில் சில பொருட்கள்லாம் வச்சு நான் இந்த மாதிரி கேக்கு ஒன்று பண்ணேன், உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே இப்போ அந்த கேக்கை பீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோக்கும் ஒரு பீஸ் போயிடுது. போனோன்னு அவர் பார்த்தீங்கன்னா அதை தூரமாக வச்சு ஹீரோயின் கிட்டேருந்து வந்தது. அதனால் அதை சுற்றி அதை ரவுண்ட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டாக போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஹீரோயின் கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு ரொம்ப பொக்கிஷமாக அதை நினைக்கிறாரு. ஆனால் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இவன் இந்த மாதிரி கேக் ஐட்டம் சாக்லேட் ஐட்டத்தை அப்டேட் பண்ணுறான், அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறாருன்னா, அவள் எனக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கா, எல்லாரும் பார்த்த உடனே சமாளிக்க தெரியாமல் இது வந்து பொதுவாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அவரே தேர்த்திக்கிறாரு. இப்போ அவர் போனவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு கேக்கை சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர இனிப்பாக இருக்குது, அவரால் வைக்கவே முடியல. ஏமா இந்த கேக்கு 2 வாய் திண்டா சுகர் இல்லாதவங்களுக்கு கூட சுகர் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இல்லை அது ஒரு டெஸ்டிங்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஹீரோ வந்து சொல்கிறாரு, அவங்க தான் சொன்னாங்களே இது ஒரு டெஸ்டிங்காக செஞ்சது, நான் இப்போ நிறைய ப்ராடக்ட் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அது ஒரு டெஸ்டிங்காக உங்களுக்காக அதை செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லு, குறை சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹீரோ டக்குன்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார்ல, இந்த கேக்கை போட்டு ஏதாவது எழுதியிருக்கானா பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு போட்டு நல்ல விதமாக எழுதியிருப்பாரு. மாடல் பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஹீரோ போடுற போஸ்ட் எல்லாம் பார்க்குது. நானும் தரடா உனக்கு அவ்வளோ பெரிய சாக்லேட்டை கொண்டு வந்து கொடுத்தேன், அந்த சாக்லேட்டை பற்றி நீ எதுவுமே போஸ்ட்டும் போடல, எதுவுமே போடல, என்னை பார்த்தா உனக்கு எப்படிரா தெரியுதுன்னு சொல்லிட்டு தன்னால் உட்காந்து அவரை கொஞ்சம் திட்டிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட மேனேஜருக்கால் அவர் என்ன சொல்வார்னா, ஹீரோயினுக்கு இப்போ புதுசாக ஒரு அதாவது ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போ வேற ஒரு ஊருக்கு போகணும், அந்த
அந்த கிராமத்தில் வந்துட்டு நிறைய அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் செய்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து பயிர் அந்த மாதிரிலாம் இருக்குது, அது வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய் டீல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த விவசாயியை பார்த்து பேசணும். இந்த டைமில் வந்துட்டு அவங்க ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரை தான் இவங்க கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அவர் ஒரு நல்ல விவசாயி, நிறைய விஷயங்கள் இவர் பண்ணுறாரு, இவரோட திங்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே யோசிச்சுட்டே வராங்க. கரெக்டாக அந்த விவசாயியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி பேசுகிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உங்களுக்கு எதுவும் கொடுக்குறது எனக்கு விருப்பம் இல்லை, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் கோவமாக பேசுகிறாரு. இன்னும் ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட உழைப்பை வந்து நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்ககிட்ட அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து நாங்கள் உருவாக்குறத உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நல்ல ஹெல்த்தியாகவே எங்களால் இது பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் அவர் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதோட ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப திமிரா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். இந்த மாதிரி நீ பேசுறது தான் தப்பு, நம்ம உழைப்பை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அப்படி தான் அடுத்தவங்களோட உழைப்பையும் வந்து நம்ம மதிக்கணும், நீ பேசுறது ரொம்பவே தப்பு, இதை மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படின்னு இப்படி ஹீரோயின் இந்த அளவுக்கு பேசும்போது இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவங்க பேசுறத பார்த்தா அப்படியே ஒரு தப்பு ஒரு புருஷன் பண்ணானா ஒரு பொண்டாட்டி வந்து கண்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரியே கண்டிக்கிறாளே, அவன் நம்ம மேலே எவ்வளோ உரிமை எடுத்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, கட்டுனா இவளை கட்டணும்டா அப்படின்ற மாதிரிலாம் மனசில் இன்னும் கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சாரு. அதோட வேகமாக ஆசையாக போய் அவங்கள்ட்ட பேச போறாரு. இவங்க ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற சாக்லேட்ஸ் வந்து அதை கொண்டு வந்து இந்த விவசாயிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நேச்சுரலாக இயற்கையாக நிறைய வந்து ஹெல்த்தியான திங்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் தயாரிக்கிறீங்க, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஹீரோயின் பேசின தன்மைக்காகவே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் வந்து ஓகே சொல்லிடுறாரு. ஃபுல்லாக முடிச்சுட்டாங்களா. இப்போ இந்த ஹீரோயின் இருக்காங்களா, அவங்கள மேனேஜர் ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ ரிட்டையர் ஆக போறாரு. அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு இப்போ வந்து ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு பார்ட்டி வந்து பண்ணணும். அதுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் வந்து யார் பொறுப்பாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. உன்னை ஹீரோ எந்திரிச்சு நிற்பாரு, நான் அதை சரியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இவரை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாமா வேணாமா, ஏன்னா எது கொடுத்தாலும் சொதப்பிடுவானே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இல்லை நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு நம்பி அந்த வேலையை ஹீரோயின் கொடுத்துருவாங்க. மறுநாள் அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் போகும்போது பார்த்தோன்னா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த எங்கே வச்சிருப்பாருன்னா, நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும்ல, அதாவது அவுட்டோர் கேம்ஸ் மாதிரிலாம் விளையாடுற மாதிரி இருக்கும்ல, ஃபுட்பாலு அந்த மாதிரி வாலிபாலு அந்த மாதிரி கிரிக்கெட்டு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுற இடத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அங்கே பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னே இப்போ எல்லாருமே கேட்பாங்க, இது என்னடா இது, இப்போ ரிட்டையர் ஆகி போகிறவர் வயசானவர், அவர் என்ன இதெல்லாம் விளையாடிட்டா இருக்க போறாரு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணேன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் வந்துட்டு கம்பெனியில் நம்மளுக்காகவே வந்து அந்த கம்பெனிக்காகவே நிறைய வந்து உழைச்சிருக்காரு, அவர் ரிட்டையர் ஆகிட்டு போகும்போது சும்மா ஒரு மயக்க பிடிச்சி நின்று பேசிட்டு அந்த மாதிரி போகிறது வந்து நல்லா இருக்காது, இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் இதெல்லாம் வச்சோம்னா நல்லா ஃபன்னாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறது நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆரம்பத்தில் என்னடா இது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வயசு வித்தியாசம் தெரியாமல் ஏதோ மும்முரமாக ஏதோ என்ன ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் மாதிரி எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்க்குறாங்க. இவன் ஆரம்பத்தில் பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக விளையாடுறாங்க, இவன் பண்ணுற எல்லாமே ஒரு சைல்டிஷ் தனத்தோட தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நடக்குது, சாப்பிட்றாங்க கொள்றாங்க, அப்படியே வந்துட்டு இப்போ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறாங்களா, எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கேயே அவர் மயக்கம் போட்டு கடந்துடுறாரு. இப்போ அவர் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, வந்தவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க, ஹீரோயினும் போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசே கேட்கல, யாருக்கும் தெரியாமல் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஹீரோ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரா, அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் முழிச்சு பார்த்துட்டு என்னங்க ஆச்சு, என்னங்க பார்ட்டின்னு கேட்கும்போது பார்ட்டிலாம் முடிஞ்சிருச்சு, நீ தான் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கணும்னு, எனக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிளம்பு அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாரி என்னால் தான் லேட்டாக அப்படி இப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி தான் ஓவராக பண்ணுறதா கொள்றதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் திட்டுற மாதிரி ஹீரோயின் திட்டுறாங்க. அந்த டைமில் நிறைய மரங்கள்லேருந்து பூக்கள்லாம் கொட்டுதா, அதை பார்த்தோன்னா அப்படியே அவங்களுக்கு மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவன் கூட தனியாக வாக் போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் நினச்சிக்கிறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கார்ல, ஹீரோயினுக்கு ஒரு மேனேஜர், அவர் வந்து ஹீரோயினை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்க போகிறோம், அந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ இந்த மாதிரி பேய் வீடு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு மாதிரி ஹண்டர் ஹவுஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எது அந்த மாதிரி இடத்துக்கு போய் நான் விசிட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளிநாடுகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள், அதாவது அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த மாதிரி பயந்துட்டு வர்றவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளேயே சாக்லேட்ஸ்லாம் வச்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் பண்ணணும், உங்கள் டீமோட நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லாமல் நீங்கள் அதை போய் விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு மைண்டில் எப்படி ஓடுதுன்னா, சின்ன வயசில் ஒரு தடவை அந்த ஷோக்கு வந்து அதாவது ஒரு ரூம்குள்ளே தானே அந்த மாதிரி இருக்கும், நிறைய வேஷம் போட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் பயமாக தானே இருக்கும், அதோட அப்போ பார்க்கும் போதே எனக்கு எப்படியோ ஆயிடுச்சு, இப்போவும் அதே கண்டிஷனில் தான் நான் இருக்கேன், இப்போ நான் போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இது நீங்கள் போயிட்டு வரணும், தனியாக போகிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பயம் இருக்காது, எல்லாம் வேஷம் போட்டு அப்படி தான் இருப்பாங்க,
அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம கம்பெனி இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடலாம், நீங்கள் தனியாக போக வேண்டாம், உங்கள் கூட வந்துட்டு நான் ஹீரோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எது அவன் முன்னாடி மட்டும் நான் பயந்துட்டேன் அப்படின்னா அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட இப்போ மறுநாளும் ஆகுது, இப்போ எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயின், ஹீரோட ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த மாடல் பொண்ணு எல்லாரும் போகிற மாதிரி தான் இருக்குது. போகும்போது அந்த மாடல் பொண்ணு என்ன மைண்ட் வாய்ஸில் நினைக்குதுன்னா, எப்படியாவது வந்து நம்ம ஹீரோவோட பேரா ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஏன்னா வெளியே வரும்போது ஜோடியாக தான் வரணும், போகும்போது ஜோடியாகவே போயிடுவோம்னு நினைக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இதுக்குள்ளே போகும்போதே பேராக தான் அனுப்புவாங்க, அதாவது 2 பேரா ஜோடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு இப்படியே அந்த ஜோடியை பயன்படுத்தி உள்ள அவன் கூட செட்டு சேர்ந்து உள்ளே போயிடணும், வரும்போது அப்படியே பயந்த மாதிரி நடிச்சு அவனை கவர் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்குது. இப்போ இவங்க இந்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா, இப்போ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இங்கே உள்ளே போகணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கேம் வைப்போம், அந்த கேமில் வந்துட்டு செலக்ட் ஆகிறவங்க, அதாவது ஃபஸ்ட்டு 2 பேர் வராங்கல்ல, அவங்க 2 பேரை தேர்ந்தெடுத்து தான் வந்து நாங்கள் பேரா பிரிப்போம் அப்படின்னோடனே இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி அது என்னடா இது நம்மளா சூஸ் பண்ணானா அவங்க சூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஹீரோயின் ஒரு பேராகவும் அவங்க 2 பேரும் ஒரு பேராகவும் தான் வருது. இப்போ 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இதில் தனித்தனியாக தான் உள்ளே போகணும், அதாவது ஒரு பேரா இப்போ உள்ளே போகணும். இப்போ ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ 2 பேரும் உள்ளே போகிறாங்களா, உள்ளே போகிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் பயங்கரமான ஒரு வேஷம் போட்டு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவார், பிடிச்சிக்கிட்டும் போயிடுவார். ஸோ அவர் கையில் மாட்டாமல் நம்ம தப்பிச்சு ஓடணும், அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் கையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒருத்தரை பிடிச்சி தூக்கிட்டு போய் ஒரு ரூமில், டார்க் ரூமில் அடைச்சி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல அந்த பேரில் ஒருத்தவங்க, அவங்க தனியாக போயிட்டு தேடணும், எதனா கீயை தேடணும். அந்த சாவி வச்சுருப்பாங்க, அந்த சாவி எடுத்து இவர் இந்த ஆள் இருக்கார்ல, அதாவது இந்த பயமுறுத்துறவர், அவர் எந்த ரூமில் இவர் அடைச்சி வச்சிருக்காரோ அந்த ரூமை அதை கண்டுபிடிச்சி அந்த ரூமை ஓப்பன் பண்ணி அவரை வெளியே கூட்டிக்கிட்டு அதே சாவியை வச்சே நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், அந்த இடத்தையும் வந்துடலாம். இதை பண்ணாதவங்க அந்த ஆள்கிட்ட நீங்களும் மாட்டிப்பீங்க, உங்கள் 2 பேரையும் தூக்கி கொண்டு போய் அவர் அடைச்சி வச்சிருவாருன்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கா பக்குங்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் போகும். இப்போ ஹீரோயினும் உள்ளே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கா பயம் தாங்க முடியல, டார்ச் அடிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. ஒரு பாட்டுக்கு அமைதியாக வந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வேற ரொம்ப வேர்த்து கொட்டுது, பயந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோவா அவர், நீங்கள் இதெல்லாம் சாதாரணமாக மேனேஜ் பண்ணிடுவீங்க, நீங்கள் ஆஃபீஸே ஒரு புரட்டுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண, பேய் உங்களை பார்த்தா மிரண்டு போயிடும் அப்படின்னு நீ வாயை மூடிட்டு வச்சுட்டு வந்துறியா இல்லையா, நீ பேசுறத பார்த்தாலே அவன் என்னை தூக்கிட்டு போயிடுவான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே திடீர்னு சவுண்டே இருக்காது, இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே போவார். என்ன திரும்பி பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அச்சோ எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அவர் சொன்னது ஞாபகம் வரும். 2 பேரில் ஒருத்தரை தூக்கிட்டு போயிடுவாங்க, நாங்களா அந்த மாதிரி தூக்கிட்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், ஹீரோக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ளே அவர் அந்த சாவியை கண்டுபிடிக்கணும், ஹீரோயினை வெளியே காப்பாற்றி கொண்டு வரணும், எக்ஸிட் ஆகி வெளியவும் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, நல்லா மாட்டிட்டு ஒரு டார்க் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களா. கதறிட்டு இருப்பாங்க. நான் இப்படி கதறிட்டு இருக்கேனே, இதை மட்டும் அவன் பார்த்தா என் மானம் போயிருமே அப்படின்னு வேற சொல்லி அவங்க ரொம்ப புலம்புறாங்க. அந்த நேரத்தில் வந்து கதவு திறந்துட்டு ஒரு ஆள் வராரு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அதுக்குள்ளே அவர் சாவியை கண்டுபிடிச்சி கரெக்டாக ஹீரோயின் இருக்க ரூமுக்கும் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு இப்போ கூப்பிட்டுட்டாரு. இப்போ 2 பேரும் தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதோட அந்த ஆள் இவர் பிடிச்சி போனால் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னு 2 பேரும் கதற ஆரம்பிச்சிடறாங்க, வேகமாக ஓடுறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னு, நம்ம 2 பேரும் இப்படி ஓடிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக திரும்பவும் மாட்டிப்போம், அதனால அந்த சாவியை வச்சுட்டு நீ மெயின் டோர் வெளியே போயிட்டு நீ எஸ்கேப் ஆகிடு, அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இங்கேருந்து முதல் வெளியே போனால் போதுன்னு சாவியை வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஓடி கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவனும் எப்படியாவது வந்துடணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. பின்னாடியே ஹீரோ ஓடி வந்துடுறாரு. அந்த பிடிக்கிற ஆளும் வராரா, கரெக்ட் கதவு இழுத்து மூடிடுறாங்க. அவ்வளோதான், இவங்க ஜெயிச்சிடுறாங்களா. அதோட 2 பேரும் கையை பிடிச்சிட்டு குதின்னு குதிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தனியாக நடந்து வராங்க. அவன் என் கையை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அடுத்த பேரை உள்ள அனுப்பியிருப்பாங்க. உள்ள அனுப்பும் போது அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை திரும்பவும் தூக்கிட்டு போயிருப்பாங்க, அந்த மாடல் பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவர் சாவியை கண்டுபிடிச்சி வருவான்னு பார்த்தா இவர் சாவியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டார், அந்த பொண்ணையும் காப்பாற்றிருக்க மாட்டார். அதனால தோத்து போயிருப்பாங்களா. இப்போ இவங்க 2 பேரும் அதனால வச்சுட்டு இந்த மாடல் பொண்ணு அவர் ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு திட்டிகிட்டு இருக்கோம், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, என்னை காப்பாற்றாமல் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கோம். அதோட ஹீரோயின் ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் இருக்கிறத பார்த்தாலே சரியில்லை, உள்ள எங்களுக்குள்ள ஏதாவது நடந்ததா என்ன அப்படின்னு கேட்கும். அந்த பொண்ணு வாய்த்து கேட்கும்போது ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கோம், ஆமாம் அவன் வந்து என் கையை பிடிச்சா அப்படி நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேர் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து டக்குன்னு வந்துட்டு வாய் திறந்து சொல்கிறாரு, நீங்கள் நடக்கிற மாதிரிலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அப்படியே பார்ப்பாங்களா, அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல, ஆனால் வேற ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளை கையை பிடிச்சது தான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா இல்லை, அங்கேருந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது, அதனால நான் பயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லவும் அவங்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ மறுநாள் ஆகுது, திரும்ப வேற ஒரு ப்ராஜெக்டை இப்போ ஹீரோயினை கூட்டு கொடுக்குறாங்க. இப்போ இது உங்களால் தான் பண்ண முடியும், அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு வழக்கம் போலேயே சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு வழியே இல்லை, சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அந்த டைம் இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் செய்யணும், உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம், அது நீங்கள் யாராக வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லும் போதே கண்டிப்பாக நம்ம ஹீரோ தான் தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சிட்டே இருக்கும் போதே அவங்க கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்க
போகிற ஆள் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆளை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹீரோ தான் தேர்ந்தெடுக்கணும், அவனை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டோன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தெல்லாம் நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசிச்சுட்டே வர ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்களா. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுறாரு. வந்துடும் மேடம் மேடம் நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் தயாரிச்சிருக்கேன், அதாவது நான் அதை ப்ராஜெக்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அவங்க ஹகீஸ் தானே போடுறாங்க, அந்த ஹகீஸே வந்து சாக்லேட் மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா அவங்க ரொம்ப விரும்பி போட்டுப்பாங்கன்னு. நீ நினைக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்குமா, சாக்லேட் கொண்டு போய் சட்டியில் வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கிழிச்செடுத்து அவங்க மூஞ்சி தூக்கி போட்டு வந்துருவாங்க. இல்லை நான் வேற உங்களுக்கு கொண்டு வரேன், நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவன் இப்படி தான் நடந்துக்கிறான், கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியாக நடந்துக்க மாட்டான்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட கிழிச்சு தூக்கி எறிகிறாங்கல்ல, அந்த பேப்பர்ஸ்லாம் ஒட்டி இந்த மாதிரியே அவன் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வரும், எப்பவுமே வந்துட்டு அவன் குழந்தைத்தனமாக இருக்கான், குழந்தைங்களுக்கு உண்டான ஃபேக்ட்ரி தான் இது, அந்த மாதிரி குழந்தைத்தனமான விஷயத்தை தான் அவன் செய்கிறான். அப்போ என்னோட நெகட்டிவ் வந்துட்டு நான் இந்த மாதிரி யோசிக்கிறதுல அவன் இந்த மாதிரி யோசிக்கிறான், அப்போ நான் வந்து அவன் கூட சேர்ந்தா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்டையும் நல்லபடியாக செய்ய முடியும், அப்படின்னா அவன் தான் எனக்கான பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிக்கிறாங்க. மறுநாள் போயிட்டு நீ தான் எனக்கு வந்து அந்த பார்ட்னராக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது நான் கண்டிப்பாக இருப்பேன், உங்களுக்காக அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடறாரா. அதோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலையும் நடக்க ஆரம்பிச்சிருது. நாளையிலேருந்து என் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு சொல்கிறாரு. உடனே அப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அதிகமாக தனியாக இருக்க மாதிரி இருக்குது, வேலைங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க, தனியாக இவங்க கூட வேலை பார்க்குறது எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நிம்மதியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, எதுக்கு மேடம் இப்போ என்ன நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவாங்களா. அஜிஜோ மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக சொல்லிட்டேன்னு சொன்னோன்னே என்னதுன்னு இவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு உன்னோட ஒர்க்கை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா மேடம் நம்ம படத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எது படத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படி திரும்புற மாதிரி திரும்பி நின்றுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நானும் அவனும் படத்துக்கு போகிறோம் ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும்போது என்ன படம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை அந்த படம் ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு தான் இருக்கும், அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த படத்துக்கும் வந்துடுறாங்க. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் படம் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க ஒன்றுமே ஓடலை, அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியல, அவங்களுக்கு அவ்வளோ படப்படன்னு இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோ ரொம்ப சின்சியராக படம் பார்த்துட்டு இருக்காரு, பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு நல்லா பசிக்குது. இப்போ அவன் பாப்கார்னுக்குள்ளே கை விடலான்னு சொன்னோடனே லைட்டாக கை டச் பண்ணதுக்கே இவங்க டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. வழக்கம் போல் அவங்க திரும்பிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தின்னுட்டு படத்தை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கா ரொம்ப வெக்கமாக வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஏதாவது அவன் ஃபீல் பண்ணுவானான்னு திரும்பி பார்த்தா எந்த ஃபீலிங்கும் ஒன்றும் தெரியல, அவர் பாட்டுக்கு ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ ஒரு லைட்டெல்லாம் போட்டுருவாங்க. என்னாச்சுன்னு பார்க்கும்போது படம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிப்பாங்க. இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை நம்ம வந்து ஏதாவது நம்மளை பற்றி பேசுவானா யோசிப்பான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது மேடம் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல, கதை ரொம்ப நல்லா இருந்தது, லவ் சீன்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு. சரி நீ எதுக்காக படத்துக்கு வந்த அதை பற்றி ஏதாவது யோசிச்சுன்னு கேட்கும்போது இல்லை கதை ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால அதிலேயே கவனம் செலுத்திட்டேன், ஸோ அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்னு, நீ எப்போவுமே இப்படி தான் இருக்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் திட்டிடுறாங்க. திட்டிட்டு கிளம்பிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கறதுக்காக வந்துட்டு அந்த மாடல் பொண்ணு வந்துடும். வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அதை பார்க்க மாட்டாங்க, அந்த பொண்ணு இவங்களை பார்த்துரும். எது இவங்க 2 பேரும் ஒன்றா படத்துக்குலாம் வராங்களா, அப்புறம் டேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டேட்டிங் போகிறாங்களா அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இதை நாளைக்கு ஆஃபீஸில் வச்சு எல்லா முன்னாடி கேட்டு மானத்தை வாங்குறனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கும். அதே மாதிரி எல்லாரும் ஆஃபீஸில் கரெக்டாக இருக்கீங்களா, அட்டண்டன்ஸ் போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேற்று 2 பேரும் படத்துக்குலாம் போகிறீங்க, எங்கள் 2 பேருக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கேட்டுரும். இந்த பொண்ணு கேட்கவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனுக்கு எப்படி சொல்லி சமாளிக்குதுன்னு தெரியல, அப்படியே யோசிச்சுட்டே நிற்பாங்க. அந்த டைம் ஹீரோயின் வந்து இப்படி நினைக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா இப்போ நீயாவது சொல்லுப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கவும் நீங்கள் அவங்களோட சேர்த்து என்னை வச்சு சேர்த்து பேசுகிறதே ரொம்ப தப்பு, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க நான் எந்த இடத்துல இருக்கேன், அவங்களோட நான் சேரவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும், என்னடா இப்படி பேசுகிறேன்ற மாதிரி இருக்கும். உடனே என்னடா புஸ்ஸுன்னு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவார், உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டான்ல அதை நினச்சி ஃபீல் பண்ண போகிறானோ சாரி கேட்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. மாடிக்கு அவர் எப்போ கூப்பிடுவாரோன்னு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்துருவாரு, உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும்னு சொல்லும் போது இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. இல்லை எனக்கு நல்லா தெரியுது, அன்னைக்கு நம்ம படம் பார்க்க போகும்போது உங்கள் கை என் மேலே தெரியாமல் பட்டுருச்சு, அதுக்காக தானே நீங்கள் என் மேலே கோவமா இருக்கீங்க, நான் ஒன்றும் வேணும்னே டச் பண்ணல மேடம் அப்படின்ற மாதிரி வந்து மன்னிப்பு கேட்பாரு. இதுக்கு தான் நீ என்னை வர சொன்னியான்னு கேட்கும்போது ஆமாம் அது மாதிரி ஏதாவது வருத்தம் இருந்தால் இங்கேயே விட்டுருங்க என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லவும் உனக்கு எப்போவுமே நீ என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கிறது இல்லை, ஒர்க்கை எப்பவும் ஒர்க்காக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுக்கிறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே வந்துடுறாங்க. இவ்வளோதான் இவன் பேசுவானா, இவன் புரிஞ்சுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ஹீரோ அதோட அந்த இதற்குள்ள ஹீரோட ஐடியாலாம் போய் பார்க்கும். அவன் என்ன போஸ்ட் போட்டிருக்கான் என்ன இதுன்னு பார்க்கும்போது எல்லாம் சாக்லேட்டு கேக் இது
மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாரு. மொத்தமே அவருக்கு 7 ஃபாலோவர்ஸ் தான் இருந்துகிட்டே இருப்பாங்களா. இந்த 7 பேருக்கு தான் அவன் இத்தனை வகை வகையாக வெரைட்டி எடுத்து போட்டுட்டு இருக்கானா அப்படின்னு அவன் ஏதாவது எழுதியிருக்கானான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட தான் எனக்கு படம் பார்க்க பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே இந்த முகமே மாறி போயிடும். அப்போனா ஹீரோயின் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதனால தான் அவள் கூட சேர்ந்து இவன் படத்துக்குலாம் போயிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். இவங்களே வந்து சுதாரிச்சுக்கிறாங்க. எதுக்காக நான் வந்து இவன் மேலே கவனம் செலுத்துறேன், இவன் என்ன போஸ்ட் போட்டால் எனக்கு என்ன, அவனுக்கு யாரை பிடிச்சிருந்தா எனக்கு என்ன, இவனுக்கு என் மேலே அதாவது எனக்கு இவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிடுறாங்க. மறுநாள் ஆகுது. வழக்கம் போல் ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அது தப்பாக செய்கிறாரு. ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு பார்க்குற ஹீரோட ஃப்ரெண்டு நினைக்கிறாரு, இவன் ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது செஞ்சு அந்த ஹீரோயினை வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கான், இவன் சும்மாவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவர் சொல்ல உடனே அந்த மாடல் பொண்ணு என்ன சொல்லணும், எனக்கு என்னமோ அவங்க 2 பேர் மேலேயுமே டவுட்டாகவே இருக்குது, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும். மாறி ஹீரோவையும் ஹீரோயினையும் பற்றி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களா. அப்போ வந்துட்டு இவங்க வந்து ஹீரோவை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. அவனுக்கு வந்து சரியான ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது, 7 பேரை தான் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வெறும் அவன் ஃபோட்டோஸ் கூட போட மாட்டான், கேக்கு பிஸ்கெட்டுன்னு இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே பேசவும் இப்போ ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்பாருன்னா, நீ என்ன அவனை பற்றியே பேசிகிட்டே இருக்கே, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீயா எதுவும் கதை கட்டாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அப்படிலாம் அவனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து வேற ஒரு ஆளை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஏன்னா அவர் தன்னை தானே நினச்சிக்கிறாரு, அதனால் அப்படி சொல்லிட்டே இருப்பார். உடனே நம்மளுக்கு ஆள் செட் ஆகிடுச்சு, உனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது, உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பர்சனல் மீட்டிங்கை நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லவும், சீச்சி அது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் போகிற வழியிலேயே அவங்களுக்கு மனசு உறுத்திட்டே இருக்கு. சரி அவன் தான் சொல்கிறான்ல, அவன்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஒரு மெசேஜை போடுறாங்க. இந்த மாதிரி எனக்கும் ஹீரோக்கும் எப்போ ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி கேட்டு அனுப்புகிறாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவும் அந்த பக்கம் வந்துட்டே இருக்காரு. அப்போ மாடியில் நின்று இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அதாவது ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல 2 பேரும் பேசுகிறாங்க. அவன் தனியாக இருக்கான். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன்கிட்ட போய் பேசலாம், அதுக்கான வாய்ப்பு ரெடி ஆயிடும். சரி சொல்லு, அவனை ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்லாம் கிடையாது, அவன் எனக்கு பிடிக்கும், ஆனால் வந்துட்டு இப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்போ நீ என்ன பண்ணுற, நீ வந்து பிடிக்கும் கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிற, ஒருவேளை அவனை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் அவனுக்கு கொஞ்சமாக அந்த ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து அவனை அப்படியே மடக்கி போட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிடு, இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு. சீச்சி என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, அந்த மாதிரிலாம் நினச்சி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நானும் விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன், நீ என்ன நினச்சி பார்க்குற வரைக்கும் போயிட்டு அந்த மாதிரிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, சரி வா அவன்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போய் 2 பேரும் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக இருக்காரா, அவர்கிட்ட பேச உன்னோட என்ன நினைக்கிறியோ அதை பேசுன்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடாங்க. சொல்லு உனக்கு ஆள் மனசில் என்ன இருக்குன்றதை சொல்லு அப்படி இப்படின்னு அவர் சொல்லவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் என்னை வந்துட்டு நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், எல்லா பசங்களும் என்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க, நீ மட்டும் ஏன் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, என்ன உனக்கு பிடிக்கலையா, அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் உன்னை கூட்டிகிட்டு போனேன், அங்கே இருந்து நீ பாதிலே போயிட்டு அடுத்த டைம் கூட்டிகிட்டு போகும்போதும் நீ வந்துட்டு எனக்கு காஃபி பில்லை தனியாக பே பண்ணிட்டு சொல்லிட்டு உனக்கு மட்டும் நீ பே பண்ணிட்டு போயிட்ட, என் கூட பழகிறதுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க, நீ மட்டும் ஏன் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது மாதிரி பேசுகிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீரோ வந்துட்டு, அது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க, நான் உங்களை தெரியாமல் ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருப்பாரு. 2 பேர் எல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பக்கம் வந்துடுறாங்களா. ஹீரோயின் வந்த உடனே அந்த மாடல் பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடுது. இந்த நேரத்தில் அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பிடிக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கு தன்னை தான் பிடிக்குன்றதும் அவர் நினச்சிக்கிட்ட விஷயம். அதனால் இப்போ எப்படி கோர்த்து விடுவாருன்னா, ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கல மாடல் பொண்ணு இருக்கால அவகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த மாடல் பொண்ணு வேற ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லணுமா, அதுவும் ஆள் மனசில் உள்ள விஷயங்கள் ஏதோ சொல்லணுமா, அதனால தான் இவனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஹீரோயின் கிட்ட இந்த ஃப்ரெண்டு சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் ஹீரோயின் நினைப்பாங்க, ஒருவேளை ஹீரோவுக்கு வந்து அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கோ, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா இவனுக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கணும். அப்படிங்கிறது யாரோட ஆசைனா இப்போ ஃப்ரெண்டோட ஆசை. ஏன்னா இவங்க ரூட்டை கிரியேட் பண்ணி விட்டாதான் ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்க, அவனுக்கு தான் அவளை பிடிச்சிருச்சு இல்லை, அப்போ நம்ம பேசாமல் இவனையே இது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வருவாங்கல்ல. அதனால இவர் வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. கேட்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகுது, ஒரே ஒரு தடவை ஹீரோனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறதுக்காக இவன் வேணும்னு இந்த மாதிரிலாம் கோர்த்து விட்றானே, இவன் என்ன நினைப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு எதுவும் ஆள் மனசுல விஷயம்னா என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க வேற யோசிச்சுட்டே இருக்காங்க. டக்குனு ஹீரோ வந்து சமாளிக்கணுன்ற பேரில் உங்களை பற்றி நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே சொல்லு ஏதாச்சும் அப்படி சொல்லு இப்படி சொல்லு யோசிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அப்படின்றாரு. எது அப்படின்னு, ஆமாம் அதுக்கு எத்தனை பல கைகள் இருந்து பல வேலைகள் பார்க்குற மாதிரி நீங்களும் 2 கை இருந்தாலும் ஆக்டோபஸ் மாதிரி பரபரப்பாக பல வேலைகளை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உங்கள் கீழே நான் வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி இப்படின்னு வேற ஹீரோ சொல்கிறாரா. என்னை பார்த்தா உனக்கு இப்படி தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு வேற போயிடுறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வாருன்னா, நீ நேரம் அவளுக்கு டைரெக்டாக ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தா கூட அவள் இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டா, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து ரோஸ் மாதிரி அழகாக இருக்கா நிலா மாதிரி இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஆக்டோபஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி யாருமே அசிங்கப்படுத்த மாட்டாங்க, இந்த மாதிரி அவளை பேசி பேசி ஏன்டா வெறியேற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஃப்ரெண்டு வேற கிண்டல் பண்ணுவார். ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா வந்துட்டு, அச்சோ திரும்பவும் அவங்கள நான் கஷ்டப்படுத்திட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா,
பண்றாருன்னா, நாளைக்கு வந்து எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுறாரு. அவர் வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாரு. யார் யாருன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிடுறாரு, ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு, அந்த மாடல் பொண்ணையும் கூப்பிடுறாரு. அதுவும் ஏதோ மனசு கஷ்டப்பட்டுருச்சுல, அதனால அதையும் கூப்பிடுறாரு. நேற்று வேற அது ஹீரோ வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்றதுனால உன்னை நான் ரொம்ப ஹேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அது இப்போ கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும். சரின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம அதுவும் கிளம்பி வந்துடும். இப்போ ஹீரோன் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ அவனுக்கு ஆக்டோபஸ் மாதிரின்னு சொன்னானே, அப்போ ஆக்டோபஸ்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அதையே வாங்கி ஒரு குட்டியாக வாங்கி சமைச்சு எடுத்துகிட்டு வர போயிடுவாங்க. இப்போ அதை வேற கனவுல நினச்சி பார்ப்பாங்க, இதெல்லாம் அவனுக்கு நான் ஊட்டி விடணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இப்போ இங்கே வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கதவை தட்டுவாங்களா, திறக்கும் போது பார்த்தீங்கன்னா நேராக அந்த மாடல் பொண்ணு தான் நின்றுட்டு இருக்கும். இவன் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோ அடுத்ததான் தலையை வெளியே நிட்டிடுவார். வாங்க வாங்க, இது ரொம்ப சின்ன வீடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ சும்மா இல்லாமல் இப்போ அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த மாடல் பொண்ணு, அவங்க நினைப்பாங்க, நேற்று தான் நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ மானகட்டத்தனமாக வந்து இங்கே வேற உட்காந்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, என்ன அவன் கூட வந்து சாப்பிட்றதுல அவ்வளோ பட்டாம்பூச்சிலாம் பறக்கதா ஜாலியாக இருக்கான்னு சொல்லும்போது, உன் மூஞ்சை மட்டும் இப்படி கிட்ட அடிக்கடி காட்டாது, அதுதான் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிப்பாங்க. இப்படி எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த மாடல் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சோன்னு இப்போ ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவளுக்கு மட்டும் வைக்கிறான், எனக்கும் எடுத்து வைக்க மாட்டேங்கிறானே, வெயிடான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இவர் வைக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு ஹீரோ எடுத்து அதை அவங்களுக்கு ஒரு பீஸ் வச்சாரா. வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, நான் மனசில் பேசி நினச்சதெல்லாம் அவனுக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு ஆக்டோபஸ்னா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். உடனே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஓ, அப்போ உனக்கு அது பிடிச்சதுனால தான் என்ன நீ ஆக்டோபஸ்ன்னு சொன்னியான்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதோட எல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இந்த மாடல் பொண்ணுக்கு எடுத்து வைக்கும் போது என்ன தனியாக ரொமான்ஸ் போதான், இவர் வேற திரும்ப திரும்ப இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப வளர்த்துட்டே இருப்பாரா, உன் முகர்கிட்ட பக்கத்தில் வந்து காட்டாதுன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப அவரை திட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அதோட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அவங்க இருந்துட்டு சரி நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ அந்த ஸ்டிக் மாதிரி வச்சு தானே அவங்க நூடுல்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஒன்று எழுதியிருக்கும், அதாவது மேனேஜர் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரிலாம் அதில் இந்த ஸ்டிக்கில் வந்து எழுதியிருக்கும், சும்மா அது மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுக்காக. அதை வச்சுட்டு இப்போ யார் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து நம்ம குலுக்கி போடணும், ஆளுக்கு 2 ஸ்டிக்கர் நம்ம எடுக்கணும். அதில் யாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வருதோ அவங்க வந்துட்டு மேனேஜர். அப்போ மேனேஜரும் வரவங்க மேனேஜராக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கீழே உள்ள எம்ப்ளாயிலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாருமே அதை குலுக்கி போடுறாங்க. இப்போ வந்துட்டு அப்படி குலுக்கி போடும்போது ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு நானும் ஹீரோவும் வந்துட்டு அப்படியே ஜோடியாக, அதாவது பார்ட்னராக மேனேஜர் அந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த இதில் கேட்டகரியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவுலாம் கண்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தோம்னா திடீர்னு அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் நான் தான் மேனேஜராக வந்திருக்கேன்னு சத்தம் போடவும் இவங்க கனவே கலைஞ்சிரும். இப்போ நீ மேனேஜராக இருந்துட்டு நான் எம்ப்ளாய்க்கெலாம் வேலை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ இப்போ என்ன வேலை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஃபன் விளையாட்டு தான், அதனால நான் இப்போ ஆர்டர் போடுறேன். அதாவது இந்த மாடல் பொண்ணு வந்து ஹீரோவை விரும்புறாருன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த மாடர்ன் பொண்ணுக்கு ஒரு கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இவங்க 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் வெளியே வந்துடுது. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அவங்களுக்கு டப்புன்னு வந்து ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, கையில் வச்சிருக்க குச்சி எல்லாம் அப்படி உடச்சு போடுறாங்க. இந்த கேமே எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அம்மா இல்லாமல் அவர் வேற இந்த மாதிரி சொல்லி விட்டாரா, இவங்களுக்கு ஒரு மாதிரியாவே ஆயிடுது. இப்போ அந்த மாடல் பொண்ணு வேற சீச்சி இது என்ன கேம், இந்த கேம்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும், அதெல்லாம் முடியாது, நான் சொன்னதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, போதும் இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ஆட்டத்தை கடைச்சி விட்டுறாங்க. அதோட எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மட்டையாகி தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு மட்டும் படுத்து தூங்கவே முடியல. அவங்க மனசில் பல எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கனால உட்காந்துக்கிட்டே இப்படி கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஏன் வந்துட்டு இப்போ தூங்காமல் இருக்காங்க அப்படின்னா, இதுதான் அவங்களோட கனவு வீடு, இந்த வீட்டில் ஹீரோ கூட இருக்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. ஸோ இந்த நாளை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இப்படியே உட்காந்துக்கிட்டே அப்பப்போ தூங்கி முழிச்சாலும் அதாவது என்னோட லவ்வரை வந்து நான் பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக உட்காந்துட்டே இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள மீறி தூக்கம் வரும்போது அப்பப்போ தூங்கி விழுந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, நல்லா கையால் நீட்டி தரையிலேயே படுத்துக்கிட்டு இருக்கு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் படுத்து கிடக்குறாங்க. இந்த தூக்கத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நேராக உருண்டு போய் ஹீரோ பக்கத்தில் போயிடுது. உடனே ஹீரோயினுக்கா அவங்க தான் உட்காந்து தானே இருக்காங்க, என்னவே இவங்ககிட்ட போயிட்டாலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, போய் ஹீரோ கிட்ட போனோடனே நான் இப்போ அந்த மேனேஜர், அந்த விளையாட்டில் வந்துட்டு மேனேஜர் சொன்னார்ல கிஸ் பண்ணணும்னு, அதை நான் பண்ண தான் போகிறேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கு. ஹீரோ பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஹீரோயினுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஒரு வேலை இப்போ பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தும்மல் போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்களா. சத்தம் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அச்சோ இப்போ நான் என்ன வேலை பண்ண பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் மனசில் வந்து என்னெல்லாம் தோணிட்டு இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஒருவேளை ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசுறது, தனியாக பேசி நின்றுருந்தது, அப்படி இப்படின்னு எல்லா சீனையும் அவங்க பார்த்துருப்பாங்களா. ஒருவேளை அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்குமா, ஏன்னா அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரே ஏஜில் வேற இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கும். சொல்லணும் அப்படின்னா ஹீரோயினை விட ஹீரோ வந்துட்டு ஏஜில் கொஞ்சம் கம்மியாக இருப்பார். அதனால நான் அவனை விட வயசில் கூட அதிகமாக இருக்கேனே, அவனுக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம விட்டுட்டுறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தன்னை தானே சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்களா. அந்த டைம்
டைம் பார்த்து ரெஸ்ட் ரூம் போன ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவர் என்ன நினச்சிக்கார், வேகமாக வராரு. ஹீரோயின் உட்காந்து தானே இருக்காங்க, அவங்க காலை நீட்டி உட்காந்துட்டு இருக்காங்களா, நேராக வந்து ஒரு ஹீரோயின் மடியில் வேற படுத்துக்கிறாரு. இவங்களுக்கா திடீர்னு அதிர்ச்சியாக போயிடுது. ஆனாலும் சந்தோஷம் தாங்க முடியல. இல்லை நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன், இந்த வாய்ப்பை நான் விட்டுறவே மாட்டேன், எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நான் ஹீரோக்காக ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பலதும் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. உங்களுக்கு சந்தோஷமாக தாங்க முடியல. ஹீரோயினும் முழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் நடுராத்திரி அதில் அவங்களும் அசந்து தானே போவாங்க, அப்படியே அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மாடர்ன் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு மேலே யாரோ கையை தூக்கி போடுறாங்க. அது என்ன நினச்சிக்கிச்சு, ஹீரோ தான் வந்துட்டு இப்போ எல்லாம் இருட்டில் தானே படுத்து கிடக்காங்க, ஹீரோ தான் வந்துட்டு மேலே கையை போடுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திரும்பி முகத்தை பார்த்தா அந்த ஹீரோட ஃப்ரெண்டாக இருக்காரு. உடனே சனியும் பிடிச்சி அவனை தள்ளி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு கத்துன்னு கத்துறாங்க. அதோட அவர் பயந்து போய் முழிச்சு நிற்கிறாரு. இந்த சத்தத்தில் வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் முழிச்சு பார்த்தா ஹீரோயின் மடியில் அதெல்லாம் வசதியாக படுத்திருக்காரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு ஒரு பக்கமாக போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு எப்படி தோணுதுன்னா, நான் போச்சு நான் என்ன காரியம் பண்ணேன், இவன் மட்டும் முழிச்சு பார்த்துருந்தானா இன்னைக்கு நான் தொலைஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஹீரோயின் மடியில் படுத்திருப்பாங்களா, அதை பார்த்தோன்னே இந்த மாடல் பொண்ணுக்கு வேற ரொம்ப கோவம் வந்திருக்கும். இந்த பிளான் எல்லாம் நீ போட்டு சொதப்பனது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயிற்றுலேயே ஓங்கி ஒரு குத்திட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க. அதாவது ஒரு 3-4 மணி போல எந்திரிச்சு போயிருப்பாங்க. இப்போ காலையில் எல்லாரும் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ ஹீரோட வீட்டில் தானே இருக்காரு, அவங்க கிளம்பி அவர் வரேன்றாரு. இப்போ ஹீரோயினும் இந்த ஹீரோட ஃப்ரெண்டும் 2 பேரும் இப்போ வெளியே கிளம்பி வரும்போது இந்த மாடல் பொண்ணு எதுக்காக சீக்கிரமாக கிளம்பி போயிட்டான்னு தெரியல. நேற்று நைட் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த வெக்கத்தில் போயிட்டா அப்போ இருக்கணும்னு ஹீரோயினுக்கு இப்போ டவுட்டாக இருக்கும். நேற்று நைட்டு நம்ம பார்க்கும்போது அவள் கிஸ் பண்ண போனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், நம்ம வேற தூங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒருவேளை எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க வேற ஒரு பக்கம் யோசிச்சுட்டே வருவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இப்போ இதை பேசி முடிச்சதோட என்ன சொல்வாருன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த வேலைக்காக, புதுசாக பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்காக, ஆனால் அவன் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவானா என்னன்றது எனக்கு தெரியல, ஏன்னா மேக்ஸிமம் அவன் வந்து சொதப்பி வச்சுட்டே தான் இருப்பான். இதே நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்கன்னா நான் என்னோட ஒர்க்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் ஹீரோவை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு வேலையும் தாண்டி அவன் மேலே அந்த இன்னோசென்ட்டாக இருக்கான்ல, அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் அவனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அவன் கூட தனியாக வேலை பார்க்கும்போது கூட அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால நான் அவனை செலக்ட் பண்ணியிருக்கேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, உன் கூட சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி எதுவும் சூழ்நிலை வரும்போது அப்போ நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நான் அந்த அம்மா மடியில் வேற படுத்துட்டேனே, இது மட்டும் விஷயம் தெரிஞ்சா நான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயமே பேச வேண்டிய இருக்குன்னு. போச்சு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பதறிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, நான் வேற எப்படி அவனை போய் கிஸ் பண்ண போயிட்டேன், இது மட்டும் அவன் பார்த்துருந்தானா இப்போ நான் எப்படி ஆஃபீஸில் போய் அவன் முகத்தில் முழிப்பேன், என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க வேற ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் இந்த மாடல் பொண்ணுக்கு நேற்று நைட்டு உங்களுக்குள்ள ஏதாவது நடந்ததா, எதுக்காக நீ சீக்கிரமாக போயிட்டானோட மரியாதையாக ஃபோனை வச்சுரு, இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் பண்ண அவ்வளோதான் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவரை வேற திட்டி ஃபோனை வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் காலையில் ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது நேற்று அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், எதுக்காக அவர் சீக்கிரம் போனா, அதை பார்க்காம நான் எப்படி தூங்குனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம மடியில் படுத்து அவன் தூங்கினால அதை மட்டும் தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மாறி சிந்தனை வரவும் அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு திரும்பவும் மெசேஜ் போடுறாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு பர்சனலாக விஷயம் பேச வேண்டியிருக்கணும்னு. ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். கூட ஹீரோவை எதுக்காக மெயினாக கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற மாடல் பொண்ணு, அந்த பொண்ணு மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரா அப்படின்றத கேட்டுருணும். டைரெக்டாகவே கேட்டுருவோமா இல்லை இப்படி கேட்போமா அப்படி கேட்போமா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டே இருக்க டைமில் அந்த டைமும் வந்துருமா, ஹீரோவும் வந்துருவார். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, ஓப்பனாக கேட்டோன்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் பொண்ணை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, அதாவது இவங்க எப்படி கேட்பாங்கன்னா, அந்த மாடர்ன் பொண்ணை பற்றி நீ என்ன நினைக்கிற, நேற்று அவ கூட உனக்கு கிஸ் பண்ண வந்தாலே அப்படின்னோன்னா, எது அவ எனக்கு கிஸ் பண்ண வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியப்படுவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அழகாக தான் இருக்கா, ஆனால் அவள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு கிடையவே கிடையாது, அவள் மேலே ஃபீலிங்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா அது 0ல் தான் இருக்குது, மற்றபடி எனக்கு அவள் மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது மேடம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். இவர் சொல்கிறத கேட்கும் போது ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறமா இப்போ ஹீரோன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ என் மேலே ஏதாவது இருக்கான்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி கேட்டுறாங்கன்னா, அப்போ எதுக்காக நேற்று என் மடியில் மட்டும் படுத்து தூங்குனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ இங்கே வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த சீனை ரொம்ப பிடிச்சி அவங்க டிராயிங் பண்ணும்போது ஹீரோ மடியில் படுத்திருக்க மாதிரியே டிராயிங்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கவும் உடனே இவங்க கோவமாக கேட்குறேன்னு நினச்சிட்டு அவர் என்ன சொல்வார்னா, தெரியாமல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, நீங்கள் மட்டும் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் காலுக்கு நான் செருப்பாக இருப்பேன், என்னை நீங்கள் தான் வேலைக்கு சேர்த்தீங்க, இப்போ கூட உங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என்னை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, என் வேலையை விட்டே போனால் கூட நான் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிடாதீங்க அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் ஒரு வேளை என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டிங்கன்னா காலம் பூரா உங்கள் கூடவே நான் இருப்பேன்னு சொல்லும்போது இவன் மன்னிப்பு கேட்குறானா ப்ரொப்போஸ் பண்ணுறானே தெரியல, பேசுகிறதெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிட்டு நான் தான் உன்னை வேலைக்கே செலக்ட் பண்ணேன், நீ என் கூட இருக்கணும்னு செலக்ட் பண்ணது, இந்த மாதிரி என்கிட்ட பேசாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக மாடிக்கு போயிடுறாங்க. திரும்பவும் ஏன் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை மட்டும் என்னால் சொல்லவே முடியல, ஏன் எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உள்ளுக்குள்ள பிரியம் இருக்குது, அதை வெளிக்காட்ட முடியாத ஆதங்கத்தில் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதை தன்னைத்தானே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உட்காந்துட்டு யோசிக்கிற விஷயம்லாம்
என்ன இருக்குன்னா அந்த பொண்ணை பற்றி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். அப்படின்னா என்னை பற்றி அதாவது அந்த பொண்ணை பற்றி எந்த ஐடியாவும் இல்லைல்ல, அப்போ என்கிட்ட ஏதாவது அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்றது ஏன் அவன் சொல்லவே இல்லை, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதே தான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அந்த சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது ஒரு மனசு ஒரு மாதிரி குழப்பத்திலையும் எந்த வேலையிலையும் ஈடுபடாமல் இருக்க முடியும்ல. அந்த மாதிரி தான் இப்போ ஹீரோயின் மைண்ட் வந்து அப்படியே பல யோசனையில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ 3 days முடிஞ்சிருது. அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் பொண்ணு வந்து லீவ் போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம அந்த 3 நாள் கழிச்சு போனால் தான் எல்லாரும் வந்து மறந்துருப்பாங்க. ஒருவேளை நம்ம கிஸ் பண்ண போனதை அவன் ஞாபகம் வச்சு எதுவும் கேட்டுறக்கூடாது. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு என்னையும் ஹீரோவையும் பற்றி ஏதாவது பொருளை எதுவும் கிளப்பி விட்டுறக்கூடாது, அவனுக்கு நான் இந்த மாதிரி பண்ண போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கானோ தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் ஆஃபீஸ்க்குள்ளே வருவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வழக்கம் போல் ஹீரோ வந்து சொதப்பெல்லாம் ஏதாவது வேலை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா எப்பவும் போல தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் புதுசாக தெரியலையே அப்படின்ற மாதிரியே வருவாங்க. திடீர்னு இந்த ஃப்ரெண்டு வந்துருவார். என்னம்மா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்னைக்கு பாதியில் போனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை, 3 நாளாக ஃபுல்லாக ட்ரீம் எல்லாம் முடிச்சுட்டு தான் வர போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு வம்ப வளர்க்க ஆரம்பிச்சிருவாரு. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை கூப்பிடுறாங்க, வா நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக பேசணும், அந்த ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடும்போது கரெக்டாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிடுறாருன்னா போகலாம், ஆனால் இப்போ 3 நாளாக அவள் லீவ் போட்டு வந்திருக்கா அந்த மாடர்ன் பொண்ணு, உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணுமா, உனக்கு தனியாக கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விட்டுறாரு. அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ஃப்ரெண்டு பார்த்த வேலை அதுவும் ஹீரோயின் முன்னாடி சொல்லவும் ஹீரோயினும் சரி ஓகே பேசிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு என்ன பேச போகிறான்னு தெரியலையே. அன்னைக்கே அவன் இந்த மாதிரி இருந்ததுனால தான் 3 நாள் லீவ் போட்டிருக்கா. அவள் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்திருப்பா, கண்டிப்பாக அவனை வெளியே எங்கேயாவது போகணும் கொள்ளணும் தான் பிளான் பண்ணுவா, இவனும் ஓகே சொல்லிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவங்க புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்காரு, அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா மனசில் உள்ளதை சொல்லுங்க அப்போ தானே அவருக்கும் புரியும்னு சொல்லிட்டே இருக்காங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்களை பேசணும்லாம் கூப்பிடவே இல்லை, இவன் தான் இந்த மாதிரி சொல்லிட்டானோன்னு, அப்போ எந்த விஷயம் இல்லையா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அது வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ டக்குன்னு என்ன கேட்பாருன்னா நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா இங்கே உங்களால் பேச முடியாட்டி என் வீடு தான் உங்களுக்கு தெரியும்ல, வீட்டுக்கு வேணா வாங்கல, வீட்டில் வேணா பேசுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா எனக்கு பிடிக்கவே இல்லை, அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாற்று அடிக்குது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடும். அதுக்கு கோச்சி டேஞ்சு போகணும்னு இப்போ ஹீரோ என்ன சொல்லிடுறாருன்னா எனக்கு வேலை இருக்குது, ஹீரோயின் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. இவர் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அதெல்லாம் வந்து ஹீரோயின் பிச்சு பிச்சு போட்டு ஒரு மாதிரியாகவே அலைஞ்சிட்டு தெரியுறாங்க. ஹீரோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல, நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பேசுகிறோன்னு இவ்வளோ நேரம் தான் டைம் எடுத்துக்கிட்டு வரதான் திடீர்னு கத்தா ஒன்று பார்த்தீங்கன்னா கையில் உள்ள பேப்பர்ஸ்லாம் கீழே போட்டு பதறிடுறாரு ஹீரோ. அதோட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காரு. இவங்கள்ட்ட பேசிட்டு இப்போ அந்த ஃப்ரீ டைமில் வெளியே வரும்போது இந்த ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா இங்கே பாரு நீ அடிக்கடி தொடர்ந்து அந்த மாடர்ன் பொண்ணை வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்க, எனக்கு தெரிஞ்ச அவன் உன்னை வந்துட்டு லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும் நீ ஹீரோயினை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு ஹீரோயின் வந்து என்னதான் விரும்புகிறா அது எனக்கு அவளோட நடவடிக்கையை பற்றியே தெரியுது, நான் தான் அவனுக்கு சரியானவனா இருப்பேன், ஸோ எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு வந்து ஹீரோயின் அதாவது அந்த மாடல் பொண்ணு உன்னை ரொம்ப விரும்புகிறா, ஸோ நீ அவன் மேலே வந்து கவனத்தை செலுத்து, நான்லாம் வந்துட்டு உன்னை ஒரு காம்படிட்டாவே நான் எடுத்துக்கல, ஏன்னா என்னோட இதுக்கு நான் உன்னை நினச்சி பார்க்கல, ஸோ ஈஸியாக ஹீரோயினுக்கு என்ன பிடிச்சதுனால நாங்கள் 2 பேரும் செட் ஆகிடுவோம், உன்னோட கனவெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்னை நேசிக்கிறவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். இது ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரா. இப்போ இவருக்கு என்னன்னா என்ன இவன் ஹீரோயினை தன்னை தான் லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடர்ன் பொண்ணுக்கு என்ன வேற அவள் லவ் பண்ணுறான்ற மாதிரி சொல்கிறான். ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு பிளே பாய் தான், ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் அவருக்கு இருக்கும். அந்த பொண்ணுங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் பேச தயாரா இல்லை, என்ன நேசிக்கிற ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிட்டா, நான் நேசிக்கிற ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிட்டா, அதனால இதுக்கப்புறம் என்கிட்ட யாரும் பேசாதீங்கன்ற மாதிரி இப்போ நல்லா திருந்தியும் போயிடுறாரு. அதோட வந்து பேசுகிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விரட்டியும் விட்டுறாரு. அந்த பொண்ணுங்களா என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி அதுங்க வேற பார்த்துட்டு போயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோக்கா ஒரே யோசனையாகவே இருக்கு. அப்படி நடு ரோட்லேயே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரா. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் நேராக வந்துட்டு இருக்காங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கையில் 2 கை நிறைய வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ நடு ரோட்டில் இப்படி அவர் பக்கமாக உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிடவும் டக்குன்னு அவர் வந்துட்டு ஆஃபீஸ்லாம் மேடம் தானே கூப்பிடுவார். டக்குன்னு நீங்கள் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் பேரை சொல்லி நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு உங்களுக்கு சந்தோஷமாக தாங்களா ஃபர்ஸ்ட் டைமாக தன் பேரை சொல்லி இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டத்திலே ரொம்ப வெக்கமும் இதாக இருக்குது. உன்னை ஹீரோ வந்து சுதாரிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, திரும்பவும் உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே கடந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியமாக நான் குடிக்கலங்க அப்படி இப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணுறாரு. நீங்கள் இவ்வளோ திங்ஸ் தூக்கிட்டு போகிறீங்க, என்கிட்ட ஒரு பையை கொடுங்கன்னாலும் அவங்க ஒரு பையை கொடுக்குறாங்க, அந்த பையன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹீரோ தனியாக அவர் கூட நடந்து வரும்போது ஒரு பதட்டம் இருக்கும்ல, அதை குறைக்கிறதுக்காக அந்த பையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த பையை திறந்து பார்க்கும்போது ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக இருக்குது. இவ்வளோ ஸ்நாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன லூஸாக போயிட்டியா, நம்ம இப்போ புதுசாக பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து பல விதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஏதாவது ஸ்டடி பண்ணாதானே அதை வித்தியாசமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தான் இது உனக்கு தெரியாதான்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க.
சொல்கிறாங்க. சாரின்னு திரும்பவும் அவர் சாரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ தனியாக மைண்ட் வாய்ஸில் மட்டும் பேசிக்கிறாங்க. இது நம்ம எவ்வளோ ஒரு அற்புதமான நாளாக இருக்கும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடந்து போகிறது, அதுவும் இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த டைம் எவ்வளோ ரொமான்டிக்காக பேசணும், ஆனால் ஏன் எனக்கு ரொமான்டிக்காக பேசவே வரமாட்டேங்குது, நான் எப்போ தான் என்னை மாற்றிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டே அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாடல் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போது அவங்க ரொம்ப அப்செட்டாகவே இருப்பாங்க. வழக்கத்துக்கு மாற நீ இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ யாரையாவது லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது, உனக்கு என்னை பார்த்தா அப்படி தெரியுதான்னு, அதான் உன் மூஞ்சில் பளிச்சுன்னு எழுதி ஒட்டியிருக்கேன் யாருன்னு கேட்கும்போது அந்த ஹீரோட பேரை சொல்லுவாங்களா. சொல்லும் போது அவரோட மூஞ்சி மட்டும் அவங்க தலையை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். நீ வந்து சிந்தனை ஃபுல்லாக அவனை தான் யோசிச்சுட்டு இருக்கன்றது நல்லாவே தெரியுது, நீ ஏன் அதை அவன்கிட்ட இது பண்ணலான்னு கேட்கும்போது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் அவனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்னால் சரியாக கெஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. காதல் பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு ஸ்வீட்லாம் அவ்வளோதான் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஹீரோ பொதுவாக ஸ்வீட்டோட அந்த கேக்கு பிஸ்கெட்டு சாக்லேட் தானே அப்லோட் பண்ணுறாரு. அதனால இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு ஒரு கேக்கே ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேக்கை ஃபோட்டோ எடுத்து ஹீரோ மாதிரியே போஸ்ட் போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து பொதுவாக ஸ்வீட்டே பிடிக்காது, இப்போ நீ ஸ்வீட்டை வாங்கி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் புதுசாக இதை வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் நீ வேலை பார்க்குற இடமும் அந்த ஸ்வீட் தயாரிக்கிற இடமா தான் இருக்குது. அப்போனா நீ இந்த வேலையும் பிடிக்காது ஸ்வீட்டும் பிடிக்காது, ஆனால் அங்கே நீ இருக்கனா அங்கே உனக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தருக்காக தான் நீ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க. அதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது நீ வந்து ஹீரோவை உண்மையிலே லவ் பண்ணுற அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ நேரத்தை கடத்தாமல் அவங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடு அப்படின்னோன்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளிப்படையாக சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, சும்மா இல்லாமல் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. என்னன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம யதார்த்தமாக போகிறோம், அங்கே உள்ள யதார்த்தமாக ஒரு ஆளை நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னா எல்லாமே விதிப்படி நடக்கும். நம்ம பிளான் பண்ணி போகாமல் தன்னால் நடக்கிறதுனா விதிப்படி நடக்கிறது தானே, அப்படிதான் உன் விஷயத்தில் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்களா. அதோட இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹீரோவும் இதே மாதிரி ஒரு கேக்கை வந்து ஆர்டர் போட்டு அந்த கேக்கை வந்து சாப்பிட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அவர் போஸ்ட்டும் போட்டிருப்பாரு. அதுக்கு கீழே என்ன எழுதியிருப்பாருன்னா, நான் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த கேக்கை சாப்பிட்டேன், இதை சாப்பிடணும்னு எனக்கு விதி இருந்திருக்கு, அதனால தான் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதவும், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தையும் இவன் போட்டிருக்க வார்த்தையும் ஒன்றா இருக்கே, 2 பேரும் ஒரே நாளில் ஒரே மாதிரி கேக்கை சாப்பிட்ருக்கோம், அதுவும் இவங்க அந்த வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கணும்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக ஹீரோட வீட்டுக்கே போகிறாங்க. பெல் அடிக்கவும் ஹீரோ வந்து திறந்து பார்க்குறாரா. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அது வந்துன்றாங்க. சொல்லுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த கேக் இன்னைக்கு நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அந்த கேக் ரொம்ப நல்லா இருந்தது, நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா. வேற எதுவும் சொல்லணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அது வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓடிட்டு நடுவில் போய் ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இப்போ என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, இப்போ அவரால் சொல்ல முடியல, டக்குன்னு என்ன பண்றாருன்னா ஒரு மெசேஜை டைப் பண்ணி அந்த மாடல் பொண்ணுக்கு அனுப்புறாரு. என்னவா அனுப்புவாருன்னா, இனி என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீல, அதுக்கு நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா ஒருத்தவங்க பிடிச்சிருக்கிறதே வந்து பெரிய விஷயம் தான், அதுக்காக நான் உனக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற அதே வார்த்தையை நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த உண்மையா இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து லவ்னு இருக்கும். ஸோ நான் உன்னை அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, என் மனசுல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ அந்த வார்த்தையை சொன்னாலும் அது ஹானஸ்டா இருக்காது அப்படின்ற பட்சத்தில் என்னால் அது உங்ககிட்ட சொல்ல முடியல. அதனால நான் ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிட்டு, உன்னை நேசிக்கிற ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்க கூட நீ சந்தோஷமா இருக்கலாம். திரும்பவும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்காக நான் உனக்கு தேங்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மெசேஜ் வரை எழுதி போட்டுருவாரு. அது அவங்களுக்கு அழுகையா வருது. இருந்தாலும் அதுக்கு மேலே அவங்க எதுவும் சொல்ல விருப்பப்படலை. ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் மெசேஜ் போட்டுறாங்க. மறுநாள் ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறாரு. ஹீரோயினை மேனேஜர் கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேனே புதுசாக கண்டுபிடிக்கிறத பற்றி, அதோட ரிப்போர்ட் எங்கம்மா, சீக்கிரம் அதுக்கான டைம் வருது அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் இப்போ ஹீரோவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதிகமாக அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், 2 பேரும் ஒன்றா வந்து வேலை பார்க்கணும், டைம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லவும், ஹீரோவும் வந்துட்டு அவர் வழக்கம் போல் சொதப்பி வச்சுட்டு இருக்காரு. அவரை திட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேற ஐடியா ஏதாவது இருந்தால் கொண்டு வரேன், நான் வேணா என் பிளேஸ்க்கு போய் யோசிச்சு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் இதே ரூம்லேயே இருந்து யோசிங்க, ஏன்னா ப்ராஜெக்ட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட ரூம் தானே அது, அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தானே, அப்போ இங்கே இருந்தே யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் உட்காந்துக்கிறாரு. அப்போ ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு மேனேஜராக அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறனால அவனை வந்து நம்ம இஷ்டத்துக்கும் பயன்படுத்திக்கிறோமோ, அதாவது ஏன் கூடவே இருக்கணும், வெளியே எங்கேயும் அனுப்பாம அந்த மாதிரிலாம் பண்ணுறோமோ, பரவாயில்ல இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்சிருக்கனால தான் அப்படி பண்ணுறோன்ற மாதிரி சமாதானமும் ஆகிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு ஒரு வேலை இங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போய் உன் இடத்துல உட்காந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லவும், இல்லை இங்கே இருந்தால் தான் எனக்கு கவனம் சிதறாமல் இருக்கும், நான் இங்கேயே உட்காந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லணும். அப்போ நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தலை, அவன் விருப்பப்பட்டு தானே இருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தானே தேர்த்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாடர்ன் பொண்ணு வந்துட்டு ஹீரோ இப்படி சொன்னதுனால நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு காலையில் கூட அவங்களால ஸ்டெடியாக நடக்க கூட முடியல. அப்படியும் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க, தடுமாறிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வாமிட் வர மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் வந்துட்டு சுற்றி வந்துட்டு இருப்பாங்களா. ஆஃபீஸில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் ஹீரோயினும் ரூம்குள்ளே போனாங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, இப்போ வரைக்கும் ரூம்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசவும், இதெல்லாம் கேட்கும் போதே இவங்களுக்கு வராத வாமிட்டு கூட இன்னும் கொஞ்சம் வர மாதிரி திணற ஆரம்பிச்சுறாங்க.
இதை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து பார்ப்பாரு. இதில் இங்கே ஹீரோவும் ஹீரோன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஹீரோ வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறதெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவரை வேலை பார்க்க சொல்லிட்டு அவரை சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நான் ரொம்ப நேரமாக கொண்டு வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா மேடம், அதை மாதிரி சொல்லுங்கள், நான் அதை வேணால் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லவும், ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த லேப்டாப்பை ஹீரோயின் காட்டவும் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே அவர் மெய் மறந்து பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு அவர் திரும்பினோன்னு இவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகி ஏந்திரிச்சு போய் இந்த ஏசி பக்கமாக நின்றுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் நம்ம சூப்பராக செய்யணும், அந்த மாதிரி இங்கே யாருமே இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டை செஞ்சிருக்கவே கூடாது, அது வேற லெவலில் இருக்கணும்னு இஷ்டத்துக்கும் வாயில் வந்ததெல்லாம் பெறத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை அவன் கிட்ட போனதை கவனிச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூப்பர் மேடம், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வேலையில் ஆர்வமாக இருக்கீங்கன்ற மாதிரி எப்பவும் போல் பல்பு தான் வாங்கிட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு அப்படியே இருக்கவும், சரி அப்பாடா இவன் இப்படி இருக்க வரைக்கும் தான் நிம்மதி போல இருக்குன்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அதோட இங்கே வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்போ வெளியே வந்து காஃபி ஹீரோ வாங்க வந்திருப்பார். அந்த டைமில் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன கேட்பாருன்னா, என்ன நீ இன்னைக்கு காலையிலேருந்து அந்த மாடல் பொண்ணு வந்ததுலேருந்தே அவர் வந்து சரியே இல்லை, ஒரு மாதிரியா டிஸ்டர்பாக இருக்கா, அவளை நீ ஏதாவது சொன்னியா, அவன் உங்ககிட்ட எதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கூடவே காலிலேருந்து அந்த ரூம்குள்ளேயே இருக்க, உங்களுக்கு 2 பேருக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் இஷ்டத்துக்கும் கேட்பார். ஆனால் ஹீரோ வந்து ஒரே வார்த்தை, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் சேர்த்து காஃபியை வாங்கிட்டு அவர் உள்ள போயிடுவாரு. இவங்க என்ன காலையிலேருந்து உள்ள இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றாங்களே, அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அந்த மாடல் பொண்ணு இருக்குல்ல, அது பேர் அப்படியே நைஸா ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கோம். கதவை திறந்து பார்க்கும்போது இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, காஃபி வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பாருல்ல, ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இவன் எனக்காக ஆசைப்பட்டு காஃபி வாங்கிட்டு வந்திருக்கான்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுத்த காஃபியை டக்குன்னு வாயில் ஒரே முடக்கா ஊற்றிடுவாங்க. அந்த பதட்டத்திலே அவங்க பண்ணுறாங்க. டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, அது கோல்டு காஃபி இல்லை, அது ஹாட் காஃபி கத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கா வாய்க்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறதுக்குள்ள கொதிச்சிக்கிட்டு இருக்கு, அவங்களால முடியல, அதோட துப்பவும் முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ உடனே தண்ணி கொண்டு வருவா, அதை கொண்டு வர பதறாரு. உடனே நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரோலிங் சார் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு என்னால் முடியலையே, தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் எரியுதுன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பதறாரு. இந்த பக்கமும் அவங்க திரும்ப அவர் எங்கேயோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு சுற்றுறாரு. ஆனால் இப்படி வழியில் நான் துடிக்கிற முகத்தை பார்த்தானா நான் அசிங்கமாக இருக்கேன் நினச்சிப்பாரோன்னு இவங்களுக்கு இப்போ வேற இந்த மாதிரி வேற தோண்டிட்டு இருக்கு. ஹீரோ வந்து இது தண்ணியை குடிங்க அவர்கிட்ட முகத்தை கட்டாமல் இங்கேயும் அங்கேயும் 2 பேரும் இப்படி மாறி திரும்பிட்டு இருக்காங்க. ஜிக்ஸாக் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கவும் இதை பார்க்குற அந்த மாடர்ன் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும், இதுக்கு ஒன்றுமே புரியல. அதோட இந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டு அவர் வேற வந்து நின்றுட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க, நேற்று அவன் ஏதாவது பேசினானா, அவனை போய் பார்க்க போனியா, நீ ஏதாவது சொன்னியா, அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்விகளை அடுக்கிட்டே போவார். கேட்டுகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அழுதுகிட்டே. இதை பார்க்கும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆகிடுது. நேராக வந்தவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு லவ் ப்ரொப்போஸ் பண்ண மாட்டாளான்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. நான் வழியை வந்து சொல்லும் போது என்ன நீ ரிஜெக்ட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிகிட்டே அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாருன்னா, நம்ம மட்டும் இந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு திரும்பவும் நம்ம 2 பேருமே திரும்ப வேற ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கும் நீங்கள் 2 பேரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் 2-3 பேரை வந்து நம்ம ப்ராஜெக்ட்டில் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் வராங்களா, வரும்போது வந்துட்டு ஆனால் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது இந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு, டெய்லி அவன் கூட ப்ராஜெக்ட் ஒர்க் பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்குறேன், அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அந்த வர வழி பூராவே நடந்து அவன்கிட்ட பேசிட்டே வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப தனித்தனியாக தானே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கவலைப்பட்டுட்டே வராங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு கவலைப்படுறாங்க. அந்த நேரம் ஹீரோட ஃப்ரெண்டு வராரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவனை வச்சுட்டு இந்த வேலைங்க பார்த்தீங்கன்னா சரி வராது, அவனை கலட்டி விட்டுட்டு என்னை சேர்த்துக்கோங்க, நான் அந்த வேலையை நல்லபடியாக பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு வந்து இவங்க 2 பேர் ரொம்ப நேரம் ஒரே ரூமில் தனியாக இருக்கிறது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு பிடிக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹீரோயின் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக அவன் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. அதோட இப்போ 2 பேரும் போய் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு புது விதமான ஐடியாவை கூடன்னு சொல்லும்போது அவரும் கொடுக்குறாரு. ஆனால் எப்பவும் போல அது சொதப்பலாவே தான் இருக்குது. பேசிட்டே ஏதாவது அவர் பேசுகிறத விட அவர் வேலை பார்க்குறதே பார்த்துக்கிட்டே இருந்தே உங்களுக்கு நேரமே போயிடுது. அச்சுச்சோ இப்போ இவ்வளோ நேரம் போயிடுச்சு, இப்போ வேலையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு அந்த சிந்தனையே வருது. இந்த நேரம் பார்த்து ஹீரோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க, பசிக்கு இது போய் சாப்பிட்டு மட்டும் வரவான்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினுக்கும் பார்க்க பாவமாக இருக்குது, சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக்கெட்டை வந்து எடுத்து அவங்களுக்கு பாதி வச்சுட்டு ஹீரோக்கு பாதியாக உடச்சு கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு ஐடியாவே தோணிடுது. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோனுக்கு இப்போ ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் டிராயிங் பண்ணுறாரு. அந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் மாதிரிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறாரு. இப்போ இந்த ஸ்வீட்டு டைரி மில்க் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் இருக்கும்ல, அதாவது இப்போ மைசூர் பாக் இருக்குன்னா அந்த மைசூர் பாக் மாதிரி அந்த ஊரில் ஃபேமஸான ஒரு ஃபுட்டை எடுத்து வரைஞ்சிக்கிறாரு. இப்போ இது இருக்குது, இப்போ நீங்கள் சாக்லேட் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கல்ல, இப்போ
இந்த ஐடியாவே நம்ம பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து மைசூர் பாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா பாதி பாதி எல்லாருக்கும் இப்படி அதாவது 50-50 ஷேர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஒரு மைசூர் பாக் இருக்கிற இடத்துல வந்துட்டு பாதி வந்து மைசூர் பாக்காவும் பாதி வந்து அதாவது லட்டா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். அதை ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பீஸ் எடுத்தோம்னா அதை ரெண்டா அவங்கவுங்களுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜாங்கிரி பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஷேரிங் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதாவது இப்போ இந்த மாதிரி நம்ம பாதி பாதி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவும் இருக்கும்ல, அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நினைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ அதாவது ரிலேஷன் யாராக இருந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் இந்த ஐடியா சூப்பராக இருக்குது, நீ போயிட்டு அந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வா, நம்ம எந்த ஸ்வீட்டோட எதை மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. வேக வேகமாக அதை வாங்குறதுக்காக ஓடுவார். பார்த்தீங்கன்னா வேக வேகமாக போகிறாரு. போனவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அவங்க நினச்ச மாதிரியே மேலே மேலே அடுக்கி வச்சு ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. நாளைக்கு இதே மாதிரி சப்மிட் பண்ணிடணும், ப்ராஜெக்ட் இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணதை வந்து நான் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி 2 பேரும் வரும்போது இதே மாதிரி லேட் நைட்டில் இப்படி நடந்து வர்றது வந்து இன்னையோட முடிஞ்சிடும்ல, நாளைக்கு அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுறாருன்னா, அதாவது உங்களுக்கு நீங்கள் போகிற ட்ரெயின் வந்துடும், இப்போ நீங்கள் கிளம்பி போங்க பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு அழுகையை அடக்கவே முடியல. இதுக்கப்புறம் இவன் கூட நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றத நினச்சா கூட நம்மளால நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ட்டு இப்போவே அவங்களுக்கு அழுகையே வர ஆரம்பிச்சிருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடறாரா, வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அவர் போன திசையிலேயே ஓடுறாங்க. ஓடுனவங்க பார்த்தீங்கன்னா அவர் கையை போய் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு அவரை நிப்பாட்டி அவர் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே பாரு, நாளையிலேருந்து உங்க கூட ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போதே அதை என்னால் தாங்க முடியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறதெல்லாம் ஓப்பனாகவே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க வேகமாக போகலான்னு நினைக்கும் போது ஹீரோ திரும்ப அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நானும் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன். அதாவது ஹீரோக்கு இது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது இது கனவா நனவானே புரியாது. அந்த மாதிரி அவர் ஆச்சரியமா இருப்பார். இருந்தாலும் ஹீரோயின் அழுதுட்டு இப்படி திரும்பும் போது அவரால் தாங்கிக்கவே முடியாது. டக்குன்னு ஹக் பண்ணி தான் சொல்லுவார், நானும் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ இவங்களுக்கு இது கனவா நனவான்னு தெரியல. 2 பேரும் போய் ஒரு பெஞ்சில் போய் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ என்ன பேசுறதுன்னு ஹீரோயினுக்கு ஒன்றுமே தெரியல. இது கனவா இருக்குமா நினவா இருக்குமான்னு கிள்ளி வேற பார்த்துட்டே இருப்பாங்க. 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது ஹீரோயினை பார்க்கவே ரொம்ப தயக்கமாக இருக்கு. உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் நிமிந்து அவரே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ இதுக்கப்புறம் நம்ம ஒரு வேளை வீட்டுக்கு கூப்பிட்றானோ, அடுத்தடுத்து வேகமாக போகிறானா, அதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இப்போ நீங்கள் எதை பற்றி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் போக வேண்டிய ட்ரெயின் கடைசி ட்ரெயினும் போயிடுச்சு, இப்போ அதுக்கப்புறம் எதில் போவீங்கன்னு கேட்டேன்னொன்னே, ஓ நீ அதை கேட்டியா, அதில் நான் டாக்ஸி பிடிச்சி கூட போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா அங்கே ஒரு இடத்துக்கு வந்துருங்க, அந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு செம்ம குஷியாக போயிடுது. உடனே 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. அந்த மீட்டிங் போய் தானே அந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ரெஸ்ட் ரூமில் ஹீரோ போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாரு. இன்றைக்கி தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க, அவள் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா, ஏதாவது சொதப்பி விட்றாத, அது மட்டும் இல்லாமல் நீ அவளை நினைக்கிறத விட்டுரு, அவள் உனக்கானவ கிடையாது அப்படின்ற மாதிரி திரும்ப அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இவர் சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே இப்போ அந்த மாடர்ன் பொண்ணு இருக்காங்களே ஏன் ரொம்ப டல்லாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம்ல, அதான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னு, நீ நல்லா பண்ணுவ, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்ற மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இவங்க 2 பேர் பேசுகிறத வந்து ஹீரோயின் பார்த்துறாங்க. நேற்று தானடா எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணி இன்றைக்கி என்னடா திரும்பவும் அவகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக அவரே பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அந்த ப்ரெசன்டேஷன் ரூமுக்கு வர்றவங்களுக்குலாம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் வைக்கிறோம்ல, அதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு ரூமுக்கு வரும்போது ஹீரோயின் கேட்பாங்க, அவகிட்ட என்ன பேசுறேன்னு கேட்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இல்லை அவள் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினான்னு சொல்லவும், ஆமாம் இல்லை இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் வரும்போது என்கரேஜ் பண்ண மாதிரி பேசணும்ல, இப்போ அந்த தண்ணி பாட்டில் கொடு, நீ இந்த மாதிரி நம்ம இங்கே வரப்போகிற எல்லாருக்கும் நம்ம பேசுகிற பேச்சில் எல்லாருக்குமே மூளை கலங்கிடணும், அந்த அளவுக்கு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு இவங்க வழக்கம் போல் அந்த வேலையில் ஒரு ஆர்வத்தில் வந்து அந்த வாட்டர் பாட்டிலை குத்தி ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க. கையில் வச்சு அந்த வாட்டர் பாட்டிலாம் ஹீரோ பதட்டத்திலேயே கீழே போட்டுறாரு. என்கரேஜ் பண்ணுறோன்ற பேரில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க வேறு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க. வந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடியும் இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமாக இருந்ததுனால அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறாங்க. ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அந்த பதட்டத்தில் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிட்டே இருக்காரு. உடனே சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இப்படி ஒரு ஆளை போய் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அது அதாவது என்ன சொல்றது, பிரைமரி ஸ்கூல் பசங்க மாதிரி இப்படி தடுமாறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் டக்குன்னு எப்படி சமாளிப்பாங்கன்னா, அவன் அந்த பிரைமரி ஸ்கூல் பசங்க மாதிரி இருந்து யோசிக்கிறதுனால தான் அந்த பிரைமரி ஸ்கூல் பசங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்குன்றதை அவனால் யோசிக்க முடியுது. ஸோ இவர் தான் நான் கரெக்டாக செலக்ட் பண்ண ஆளாக இருப்பார், அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், மாதிரி பேசணும்னு ஹீரோக்கு ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா போயிடும். இப்போ ஒரு நம்பிக்கை அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ அவர் பேச ஆரம்பிப்பாரு. அவரோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம விருப்பமானவங்க நம்மளுக்கு யாராவது நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம சண்டை போட்டோம்னா சமாதானப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டோ சாக்லேட்டோ வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம்ல அதுலேயே வந்து அவங்களுக்கு நம்ம மேலே உள்ள கோவம் போயிட்டு அந்த ஸ்வீட் மேலே உள்ள ஆசையும் நம்ம மேலே உள்ள ஆசையும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீலிங்ஸை வந்து அந்த ஸ்வீட் கொடுக்கும். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ அதுலேயே வந்து அந்த ஸ்வீட்டை கொடுக்கும் போதே அதில் டிஃப்ரெண்ட்டான வந்துட்டு ஃப்ளேவர்ஸை நம்ம சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவங்க இன்னுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே அவர் சொன்னது பிடிச்சிருக்கும். எல்லாருக்குமே ஹீரோ பேசுனது ரொம்ப பிடிச்சிருக்கா. பாராட்டினவொன்னு 2 பேரையும் பாராட்டுறாங்க. இந்த தடவை ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டைம் வந்து என்னோடது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹீரோட ஐடியா, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. வந்தவங்களாம் ஹீரோயினை வந்து ரொம்பவே பாராட்டிடுறாங்க. அவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேர் இருக்காங்களா ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த மாடல் பொண்ணும் கதவு ஓரமாக நின்று இவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வேற குட்டியை அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ என்ன சொல்வார்னா நான் பர்சனலாக பேசணும்னு சொன்னால அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கா படப்படன்னு வந்துட்டே இருக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா நேற்று நைட்டு நீங்கள் வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அது கனவா நனவானே எனக்கு தெரியல, நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவங்க பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க 2 பேர் என்ன நினைக்கிறாங்க எது ஹீரோயின் அவனை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா நீங்கள் ரொம்பவே டேலண்டடான ஒரு பொண்ணு, நான் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நீங்கள் உங்களோட டேலண்ட் அளவுக்கு என்னைக்கு நான் வரணும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட வருவேன், அதுக்கு இடையில இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம், ஆனால் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து நான் என்ன சொல்ல வரேனான்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின் வந்து சொல்ல வரும்போது இப்போ கூட அந்த மீட்டிங்கில் கூட நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த பிரைமரி ஸ்கூல் பையன் மாதிரி தான் நான் இருக்கேன்னு அவங்க சொல்லும் போது அப்படி இருந்ததுனால தான் அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியும் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அந்த பிரைமரி ஸ்கூல் பையனா நான் இருக்கிறது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் லைஃப்னு வரும்போது நான் மெச்சூர்டாக இருந்தால் மட்டும் தானே உங்களுக்கு நான் செட் ஆகுவேன், அந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களை வந்து நான் திரும்ப ப்ரப்போஸ் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. வழக்கம் போல் நாட்கள் ஓடிட்டே இருக்கு. ஆனால் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கேடுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம்லாம் பார்க்குறாரு. ஆனாலும் சொதப்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு நேரம் ஹீரோயின் திட்டிட்டு தான் இருக்காங்க அந்த வேலை ரிலேட்டடாக, ஆனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்காக தானே இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவரே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுறாரு. அவர் எப்படியாவது நம்ம மெச்சூர்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க மாட்டுறாரு. வேலை பார்க்கணுன்ற பேரில் ரொம்பவே தன்னைத்தானே வருத்திக்கிறாரு. இதை பார்க்குற ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு தான், ஆனால் உன் லெவலில் வரணும் அப்படின்றதுக்காக அவன் வந்து ரொம்பவே வற்புறுத்தி அதாவது என்ன சொல்கிறது வருத்திக்கிறான். அப்படி இருக்கிறனால அவனுக்கு ஏதாவது ஹெல்த் விஷயமா கூட அப்படி ஆகிடும். ஸோ நீ பார்த்து பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கானவன் அவன் கிடையாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேற போயிடுறாரா. இப்போ வீட்டில் வந்து இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு, ஆனால் நம்மள மாதிரி வரணுன்றதுக்காக அவனே வருத்திக்கிட்டான் அப்படின்னா அது என்னால் தாங்க முடியாது, என்னால் தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வராங்க அந்த மாடர்ன் பொண்ணு இருக்குல்ல இதெல்லாம் அவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டுருச்சுல, அது என்ன பண்ணுதுன்னா இவங்களோட டீமில் வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து சேர்ந்துக்கும். அதை பார்த்தோன்னே இப்போ அந்த அங்கே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இதுக்கு இவ குரூப்புக்கு இவ புதுசாக வந்திருக்கிறனால இவளுக்கு இந்த ப்ராஜெக்ட் படி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை வந்து ஹீரோ தான் பண்ணணும்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் இப்போ தனியாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கா இப்போ தானே 2 பேரும் பேச ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே செட்டு வேற மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் வந்து மாற்றிக்கிறதாவே இல்லை. ஹீரோயின் கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கடலை போடுறதும் ஸ்கோர் பண்ணுறதும் அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க கவனம் ஃபுல்லாக ஹீரோ கிட்ட தான் இருக்குது. என்ன பேச போகிறான்னு தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியலேன்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாங்க. அவங்க 2 பேரையும் ஹீரோயின் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி இவர் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருப்பாரு. அளவுக்கு மேலே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாருல சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன நோட்ஸாக எழுதி அவங்க சிஸ்டம் பூராவே ஒட்டி கொடுத்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினுக்கு கோவம் தாங்க முடியாமல் எந்திரிச்சு வந்துடுறாங்க. நீ இன்னும் என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா, அவன் என்ன அவ்வளோ சின்ன பிள்ளையா, என்ன இப்படி எழுதி வச்சு காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சதெல்லாம் பிச்சு போட்டு அங்கேருந்து கத்திட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு திரும்பவும் ஃபீல் பண்ணி அலறாங்க. இப்படியே நான் கத்திக்கிட்டு இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா அவன் எப்படி என் கூட சந்தோஷமா இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் எட்டி பார்ப்பாங்களா, எட்டி பார்க்கும்போது கீழே வந்து ஹீரோவும் அந்த மாடர்ன் பொண்ணு உட்காந்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னா இப்போ அந்த மாடர்ன் பொண்ணு கேட்கும், நீ இப்பெல்லாம் வேலைன்னு உன்னையே நீ ரொம்ப வருத்திக்கிற, நீ சரியாவே சாப்பிட்றதில்ல, இப்படியே உன் ஹெல்த்தை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசும். ஏன்னா அதுக்கு வந்து இவர் மேலே இன்னும் அந்த இது இருக்குல்ல பேசும்போது ஹீரோ வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ வந்து புரிஞ்சுப்பாங்க அவன் சரியா சாப்பிட்றது இல்லைல்ல, அப்போ திரும்பவும் நம்மளோட திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க மறுநாள் வந்துட்டு வித்தியாசமாக சமைச்சு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பல தடவை சமைச்சு அவருக்கு கொடுக்க முடியல, இந்த தடவை வந்துட்டு வித்தியாசமாக சமைக்கணும், அதில் ஹார்டின் எல்லாம் போடுறாங்க. மறுநாள் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜும் போட்டு ஆஃபீஸ்லேயே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து என் கூட தான் நீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோவை பார்க்குறாங்க. அவருக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஃபீல் ஆகுது. உடனே அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் பார்த்தோன்னா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் வேறு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அது டைம் வேறு 11 o'clock ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டே மனசு இல்லாமையே அந்த ரூம்குள்ளே போவாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல அவரும் பார்த்துக்கிட்டே இருப்பார். உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக
அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு 12 மணிக்குள்ளே எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ சரியாக சாப்பிட மாட்டேங்குது, அது வேற ஏதாவது டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுத்துரும். ஹீரோக்கு வந்துட்டு என்ன பண்ண தெரியாது, வற்புறுத்தி அவங்க சாப்பிட வைக்கிறதுனால சாப்பிட்டுப்பாரு. எல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. ஹீரோயின் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டும், இதுக்கப்புறம் வரமாட்டான்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ வேகமாக ஓடி வருவார். அப்போ அவங்கள பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தா வர வழியிலே தடுக்கி விழுந்து மூக்கெல்லாம் கொஞ்சம் காயமாயிடும். அதோட ஹீரோயின் அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது அவர் ரொம்ப 2 பேருமே இப்போ ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த ஹார்டின்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஆனால் அவர் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டார்ல, அவரால் வயிற்றுல சுத்தமாக இடம் இல்லை. பெல்ட்டெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்காகவே அழகாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு இப்போ மனசில் எப்படி இருக்குன்னா, பர்சனல் நம்பர்னு இருக்கும்ல, ஆஃபீஸ் நம்பர் தான் வச்சிருக்காங்க. பர்சனல் நம்பர் கிடைச்சா எப்போ வேணா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எப்படி அவன்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இப்போ ஹீரோவா வாய் திறந்து கேட்டுறாரு. பர்சனல் நம்பர் இருக்குமே அதை சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது, அதாவது அந்த ஐடி மாதிரி வச்சு அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஐடியிலே இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா ஹீரோட பேர் போட்டு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவர் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஷேர் பண்ணலாம் நினைக்கும் போது ஹீரோட பேரை போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா உங்களுக்கு வேற மாதிரி ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கேட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வரும்ல, அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணா என் வீட்டுக்கு வாங்க, அங்கே வேணா இந்த மாதிரிலாம் இருக்கும், நான் ஐடியாஸ்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்பர் வந்து ஷேர் ஆனதுக்கப்புறம் அதுலேயே வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வர சாட்டர்டே வந்து வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம சில ஐடியாஸ்லாம் எனக்கு, அதாவது இப்போ கார்ட்டூன் பற்றிலாம் நம்ம எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும் குழந்தைங்களுக்காக, அதெல்லாம் நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருக்கோம். அந்த மெசேஜே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மெசேஜே ஹீரோயின் ஆஃபீஸில் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. இது என்ன ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் வந்து எட்டி பார்க்கும்போது, என்னது இவங்க 2 பேர் தனியாக சேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ தூக்கி வாரி போடும். இதை ஹீரோயின் பார்த்தோன்னே அப்படியே மறைச்சிப்பாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுவாருன்னா, வர சாட்டர்டே வந்துட்டு நம்ம டின்னர் போகலாமா, லஞ்ச் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை முக்கியமான வேலை இருக்குது, நான் அன்றைக்கி எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போயிடுறாங்க. ஆனால் இவர் தான் மெசேஜை பார்த்துட்டார்ல, சனிக்கிழமை ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயின் போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ சனிக்கிழமையும் வந்துருது, ஹீரோயின் கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்துட்டு தூரமாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டு வேற வந்துட்டு நிற்காரு ஒரு பக்கம். இப்போ ஹீரோ வந்து கதவு திறக்கிறாரா, அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே இந்த கார்ட்டூன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் பற்றி அவர் வந்து பேசுவார். சொல்லும்போது என்ன சொல்வார்னா, இந்த ஸ்டோரி புக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த ஸ்டோரியை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அந்த புக்கை வாங்கி ஹீரோயின் பார்ப்பாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3வது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பேரும், அதாவது அவங்களோட லவ் ஸ்டோரி மாதிரியே இருக்கும். ஒரு மேனேஜர் பொண்ணு ஒரு அசிஸ்டன்ட் பையனை வந்து லவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 3வது பேஜ்லேயே அந்த கதையில் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னு, என்னது இது 3வது பக்கத்தில் இப்படி இருக்குது, நம்ம தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கோமோ அப்படின்னு சொல்லும் போது, அடுத்தடுத்த பக்கத்தில் அவங்க வேற லெவலில் அவங்க லவ் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம போகிற ஸ்பீடே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. படிக்க அவங்களுக்கு அந்த ஸ்டோரி புக் தான், அது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி புக் தான். அதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதே வந்து பதட்டமாக இருக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. அந்த கிஸ் பண்ணுறதுன்றாலே ஏன்னா அவங்களுக்கு பேசவே தயங்கமாக இருக்கும்போது அவங்களுக்கு அதை பெருசாக யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, புக்கு தூக்கி போட்டு பதட்டத்தில் இருக்கணும்னு பார்த்தோன்னா, நீங்கள் பதறாதீங்க உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் ஓவர ஆர்வம் ஆயிட்டீங்க, இருங்க உங்களுக்கு நான் ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், கேஸ் உள்ள மாதிரி சோடாஸ்லாம் இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணிடுறாரு. குலுக்கி ஓப்பன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஹீரோயின் மேலே அப்படியே தெரிஞ்சிருது. ஹீரோயினுக்கா ஒன்றுமே புரியல, சாரின்னு சொல்லிட்டே இருக்கவும், அப்புறம் வேறு ட்ரெஸ் இல்லையா, என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு கொடுக்கவும் ஹீரோயின் போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சேஞ்ச் பண்ணும்போது ஹீரோட ட்ரெஸ்ஸை போடும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு நான் இப்போ வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கார்ல ஹீரோட ஃப்ரெண்டு, அவர் திரும்பவும் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்த நான் கேட்டேன், நீ என்றைக்குமே அவளுக்கு பொருத்தமானவனா இருக்கவே முடியாது, அதனால நீ அவளை விட்டு கிவ் அப் பண்ணிட்டு போகிறதா உனக்கு நல்லதாக இருக்கும், நான் சொல்கிறத 1க்கு 2 தடவை நீ யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. இப்போ வெளியே போனவர் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட அந்த துணியை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வெளியே வந்து ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ் அப்படி பண்ணதுக்கு சாரின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்க கூட இருக்கிறது இப்படி சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என்றைக்குமே உங்கள் லெவலுக்கு என்னால் வர முடியாது, நான் அது மாதிரி வரணும்னு நினைக்கிறதும் தப்பு தான், அதுக்கு நான் அதிகமாக ஆசைப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஞ்சி போயிட்டாரு. இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணதுனால அது கரைஞ்சி ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். மறுநாள்
நாள் திரும்ப ஆஃபீஸ்க்கு இவங்களும் ஹீரோயினும் வருவாங்க. வரும்போது ஹீரோ போயிட்டு எப்பவும் போல் அந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாரு. ஹீரோயின் கண்டபடி திட்டுவாங்கல்ல, இன்றைக்கி போய் அவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எந்த வேலையுமே அவரை கூப்பிட்றதும் இல்லை, அவருக்கு எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை, அவரை திட்டுறதும் இல்லை. ஏதாவது அவராக வந்து பேசினார்னா கொடுத்தாருன்னா அங்கே வச்சுட்டு போ, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் அவர் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு, நம்ம அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். ஹீரோயின் வந்துட்டு கொடுக்குற ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் அந்த மாடல் பொண்ணு இருக்காங்களா அவங்க 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. அவங்களே அந்த வேலை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஹீரோ பக்கம் எந்த வேலையுமே வர்றதில்ல. அதெல்லாம் அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. அந்த ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காரல, இதை தான் பயன்படுத்திக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கா எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னும் சும்மா இல்லாமல் இந்த பையன் வந்து என்ன பண்ணிடுவார், வேகமாக ஹீரோயின் போயிட்டே இருக்காங்களா அப்படியே அவங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பாரு. இதை பார்க்கவும் இதை வந்துட்டு மேலே இருந்துட்டு ஹீரோ வேற ஜன்னல் வழியாக பார்த்துருவார். பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் தான் வந்து எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரா. ஒருவேளை அவங்க மனசு மாறிடுச்சோன்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. டக்குன்னு என்ன பண்ணுவார், இதெல்லாம் நம்ம ஏன் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை இழுத்து விட்டுருவார், அந்த ஜன்னலோட ஸ்க்ரீனை. அந்த ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பொறுமையாக நின்றுட்டு இருப்பாங்கன்னு இவர் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அவங்க அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, மரியாதையாக நீயா கையெடுத்துரு, இல்லை அப்படின்னா என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே உன் மேலே கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அவர் கையை எடுத்துருவாரு. அப்போ தான் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணாலும் என்னோட ஹார்ட் பீட் வந்து நீ பண்ணுற எந்த விஷயத்துலையும் அது சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. என்னோட ஹார்ட் பீட்டை வந்து ரன் பண்ணுறது வந்து அப்படி ஒருத்தர் இருக்கான், அவனை தான் எனக்கு பிடிக்குன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இதே வார்த்தையை தான் ஹீரோ வந்துட்டு அந்த மாடர்ன் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை தான் இவங்க இப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்களா. அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த மாடர்ன் பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு ரூமில் ஒரே அழுகு சத்தமாக கேட்டுட்டு இருக்குது. கதவை திறந்து பார்க்கும்போது ஆஃபீஸில் ஒரு பக்கமாக வந்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவ்வளோ டிஷ்யூ பேப்பரை வந்து இருட்டில் உட்காந்துட்டு டிஷ்யூ பேப்பராக அவர் சுற்றி கிடக்குது. என்னென்ன நடக்குது பார்த்தா தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு வந்து தனியாக கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசுகிறாங்க. என்ன தான் பிரச்சனை கேட்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் கவலைப்படுறாரு. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இருக்கோம்ல, இப்படி தான் நம்மளால இருக்க முடியும், இதை மாற்றிக்கிட்டு ஒருத்தவங்களுக்காக நம்ம ஏதாவது மாற்றுறோம் அப்படின்னா அது அந்த டைமில் மட்டும்தான் இருக்கும். நிச்சயமாக நம்மளால் ஃபுல்லாக மாற முடியாது. ஏன்னா நம்மளோட கேரக்டர் இதுதான். நீ இப்போ இருக்கிற மாதிரி தான் உன்னால் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அப்படி நீ இருக்கும் போது உன்னை யார் நினைக்கிறாங்களோ, யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள நீ ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியாக பாரு அப்படின்ற மாதிரி அவங்க தன்னையும் அங்கே வச்சு சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு புரியுது, அமைதியாக இருந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை ஒரு தடவை போட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன், அதை உங்ககிட்ட கொடுக்கணும், நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லவும் ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரா. இவங்களுக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏதாவது பேசுவான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறான். டே நான் என்னடா அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. கத்தினா அவர் திரும்பி பார்த்தோன்னா வாயில் வர கையை வச்சுக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் என்ன சொன்னேன்ற மாதிரி வாயில் கையை வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னா அவன் எனக்கு இருக்க மாட்டான், இப்போ நான் ஓப்பனாக சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்னதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ மாறணும் நான் என்றைக்குமே உங்ககிட்ட சொல்லவே இல்லை, நீ இந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு உன்னை பிடிச்சிருந்ததுன்னு தான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், நீயா தான் நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, நீ இருக்கிற மாதிரியே தான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னோட அந்த குழந்தைத்தனம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ மாறணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதெல்லாம் நீயா எடுத்துக்கிட்ட முடிவு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நீ என்கிட்ட எனக்கு வாக்கு கொடுத்த, அதை நீ மீறிட்டு இருக்க, உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. உங்கள் கூடயே நான் இருப்பேன், உங்க கூடயே இருப்பேன் அப்படிலாம் நீ சொன்னியே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். அப்போ தான் அவங்க ஒரு மாதிரி வந்து நீ இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம இது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு அவர் மனசில் அதானே நினைக்கிறாரு, தன்னால் மறவும் முடியல, தான் அவரை நேசிக்கிறோம், அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடணும், ஆனால் அந்த மாதிரி நம்மளால முன்னுக்கு வர முடியல, இப்படி இருப்போம்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஷோல்டரில் போய் சாஞ்சிக்கிறாரு. ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி தான் நீ இப்படி தான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உன் மனசும் வேற யாரையும் ஏற்றுக்கல, என் மனசும் வேற யாரையும் ஏற்றுக்கல, நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கானவங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ நாளையிலேருந்து நம்ம வந்துட்டு இந்த டேட் போடுறது, அந்த டேட்டிங் போகிறது, லவ் பண்ணுறது அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்குறாங்க. அது வெளியே மட்டும் தான். ஆஃபீஸில் போகும்போது வழக்கம் போல் இவர் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஹீரோயின் திரும்பவும் வழக்கம் போல் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த தடவை ஹீரோயின் திட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அவங்க திட்டுறதெல்லாம் கேட்டு இவர் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறாரு. அதனால் அவர் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டே இருப்பார். அப்படியே ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த மூவி வந்து இங்கே முடியுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம்.